லூக்கா எழுதிய நற்செய்தி 13:3. இது ஒரு நற்செய்தின்னு சொல்றேன். லூக்கா எழுதிய நற்செய்தியில 13வது அதிகாரம் 3வது இறைவசனம். அப்ப ஒருத்தர் கேட்கிறாங்க, அவ்வேளையில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தி அறிவித்தனர். என்னங்க உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, கோயிலில் பலி செலுத்துறாங்க, அவனை போய் ஒரு கெட்டவன் கொல்றானே. அவர்களிடம் மறுமொழியாக, இயேசு அவர்களிடம் மறுமொழியாக, கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரை விட பாவிகள் என நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப அவனை கொன்னுட்டாங்கிறதுனால அவன் பாவியா? உங்களை விட மிகப்பெரிய பாவியா அவன்? அப்படி அல்ல. இவன் பெரிய பாவி, சின்ன பாவி? அப்படி அல்ல, அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். மனம் மாறாவிட்டால் நீங்க எல்லாரும் அப்படியே அழிவீர்கள். repent, otherwise you will perish அப்படிங்கிறார். மனம் மாறலன்னா அழிவு அப்படிங்கிறார். இது எப்படி ஒரு நற்செய்தியா இருக்க முடியும்? ஹலோ நிஷா, மனம் மாறலாம் அழிவு. ஹலோ ஆரைக்கராஜ், மனம் மாறலாம் அழிவு. ஹலோ சிஸ்டர் டெய்ஸி, மனம் மாறலாம் அழிவு அப்படிங்கிறது எப்படி ஒரு நற்செய்தியா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. பல பேர் இதை வித்தியாசமாலாம் தியானிக்க ஆரம்பிக்கிறாங்க, இது நற்செய்தியே இல்லை என்று சொல்லி. மனம் மாறலாம் அழிஞ்சு பறவையா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா அது எவ்வளோ ஒரு ஸ்டர்ன் அண்ட் ஸ்டபன் அண்ட் ஸ்ட்ராங் மெசேஜ் பாருங்களேன். மனம் மாறலாம் நீ அழிஞ்சிருவ அவ்வளோதான் அப்படிங்கிறது நற்செய்தியா இருக்க முடியாது என்று பலர் வாதிடுகின்றனர். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு குழந்தை, 3 வயது குழந்தை, 4 வயது குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு சளி பிடிச்சிருக்கு, அதுக்கு குரோசின் ட்ராப்ஸ் ஏதாவது போடுறீங்க இல்லைங்களா? ஆனால் அது பக்கத்திலேயே ஒரு எலி மருந்து, பாய்சன், விஷம் பாட்டிலும் பக்கத்தில் இருக்கு. ஒரு நாள் அம்மா இதுலேருந்து தானே கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷ பாட்டில் போய் எடுத்து உங்கள் குழந்தை குடிக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன். பேபி அது குடிக்கக்கூடாது பேபி, அது நல்லதில்லை பேபி, குளிச்சா செத்துருவ அப்படின்னு நான் சொல்லுவோம். தட்டப்புட்டான்னு ஓடி போய் தடான்னு தட்டி அந்த பாட்டிலை தூக்கி போட்டு வாயில் வைக்க போச்சு. வேகமாக போய் தட்டி தடுமாறி தூக்கி போட்டு என்ன ஆச்சு பாரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய 2 போடுவோம், நம்ம குழந்தையா இருந்தாலும். அதுதான் தாயின் பாசம். என் குழந்தை அழிஞ்சிடக்கூடாதே, என் குழந்தை செத்துடக்கூடாதே அப்படிங்கிற அந்த தாயின் பாசம் தான் அந்த குழந்தை 2 போடும் பாருங்க. அதைத்தான் இங்க இதை சொன்னவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மனமாறு இல்லைன்னா செத்துருவ, அழிஞ்சிருவ அப்படின்னு சொன்னது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் கோபமா வேகமா நீ அழினுங்கிறத சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்முடைய பாவங்களுக்காக 33 ஆண்டுகள் கடவுளா ஜாலியா உலகத்துல மேல வல்லமையோடு இந்த உலகத்தை படைத்து ஆண்டு கொண்டிருந்தவர் 33 ஆண்டுகள் சாதாரண ஒரு மனுஷனா சாப்பிட்டுட்டு மோஷன் போயிட்டு இந்த உலகத்துல வாழ்ந்தார. எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக வாழ்ந்தது மட்டுமல்ல, எனக்காக என் பாவங்களை சுமந்து சிலுவையில செத்தார், முள்முடி சூட்டப்பட்டார், ரத்னம் சிந்தினார், ஆடையின்றி அவமானமாக கடந்து சிலுவையில மரித்தாரே. ஏன் இந்த பாவியின் துரோகியமான இந்த ஆரைக்கராஜுக்கு உங்களுக்காக இப்பேற்பட்ட தியாகத்தை செஞ்சவர் சாபம் விடுவாரா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவை ஆண்டவர், இயேசுவை ஆண்டவர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு வீடு நைட்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, அங்க வெளியில நெருப்பு பிடிச்சிட்டு இருக்கு, உள்ளார தூங்குறவனுக்கு தெரியல. ஐயோ நெருப்பு நெருப்பு நெருப்புன்னு சொல்லி கதவை போட்டு தட்டுறாங்க. அப்படின்னா என்னடா அவன் தூங்குறவனை போய் எழுப்புறான், ஜாலியாக தூங்கிட்டுன்னு சொல்லி ஒரு வேதனையோட தான் வருவான். ஆனால் நெருப்பு பார்த்தவனோட தான் அந்த ஃபயர் ஃபயர் நெருப்பு நெருப்புன்னு சொல்லி அந்த பயமுறுத்தினது எவ்வளவு நன்மைங்கிறது அப்புறம் தான் புரிய முடியும். அப்போ எனக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்து திருவாய் மலர்ந்து சொன்னார், மனமாறு இல்லைன்னா செத்துருவ அப்படிங்கிறார், அழிஞ்சிருவ அப்படிங்கிறார். இப்போ மனமாறுறது எவ்வளவு முக்கியங்கிறதான புரிஞ்சு சொல்றார். தான் பிள்ளைகிட்ட பேசுறாருங்க. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைங்க, அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட சொந்த பிள்ளைங்க, கடவுளுடைய பிள்ளைங்க. நாம் ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லை, ஒரு விவசாயியோட மகன் அல்ல, ஒரு இன்ஜினியருடைய மகன் இல்லை. என் பிள்ளை அவ கடவுளுடைய பிள்ளை, நானும் கடவுளுடைய பிள்ளை. நம்ம ஏதோ எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்த பிள்ளை இல்லை.
எங்கள் அப்பாவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை தான். அப்போ நம்ம எல்லாம் கடவுளை பிள்ளை. அதனால தான் சொல்கிறார், மனம் மாறியா இல்லாட்டினா அழிஞ்சிருவ அப்படிங்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ மனம் மாறணும் பாருங்க. இந்த மனம் மாற்றத்தில் நம்ம தப்பா வாழ்ந்தோம்னா, இஃப் யூ கமிட் மிஸ்டேக் இன் ரிப்பென்டன்ஸ், that will take you to the dangerous mistakes. மனம் மாறுதல் நாம தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு கொலை பாதகத்துக்கு கொண்டு போயிடும். அதனால தான் மனமாறு இல்லாட்டினா அழிஞ்சிருவ அப்படிங்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, மனம் மாறணும். நம்ம மனசு நம்மள்ட்ட தானே இருக்கு. என் மனசு என்கிட்ட இருக்கு, என் மனைவி மனசு அவள்கிட்ட இருக்கு. நான் போய் அவளை மாற்ற முடியாது, அவன் என்ன மாற்ற முடியாது. நானாக தான் மாறணும் பாருங்க. அப்போ மனம் மாற்றம் அப்படிங்கிறது, நான் பாவியா இருக்கோம் நல்லவனை மாறணும், கடவுளை போல நான் மாறணும் பாருங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, நான் ஒரு சில விஷயங்களை சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷங்க பாருங்க, ரிப்பென்டன்ஸ் இஸ் எ தரோ சேஞ்ச் ஆஃப் மேன்ஸ் நேச்சுரல் ஹார்ட் அப்பான் தி சப்ஜெக்ட் ஆஃப் சின். பாவத்தை பொறுத்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசை, அந்த மோகம், அந்த லவ், அந்த காதல், பாவம் செய்யறதுக்கு இருக்கக்கூடிய அந்த காதல் அப்படிங்கிறது இயற்கையாகவே மனிதனுடைய இதயத்தில் இருக்கிறது. அந்த இயற்கா இருக்கக்கூடிய பாவம் செய்யக்கூடிய மனசை மாத்துறது தான் மனமாற்றம். நான் 5 நாள் குடிச்சிட்டு இருந்தேன் பிரதர், நான் நிறுத்திட்டேன், அது பெரிய மனமாற்றம் அல்ல. ஒரு பாவத்தை நிறுத்தியிருக்கோம், அவ்வளோதான். நான் என் மனைவி விட்டுட்டு இன்னொரு மனைவி வச்சிருந்தேன் பிரதர், அதை நிறுத்திட்டேன் பிரதர், அதை ஸ்டாப் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் என் மனசு கம்ப்ளீட்டாக மாறணும். பார்த்தீங்களா அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள தான் பிள்ளைய நேசிக்கிறானோ இல்லையோ, தான் பொண்டாட்டை நேசிக்கிறானோ இல்லையோ, தான் மனைவியை புருஷனை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் பாவத்தை நேசிக்கிறாங்க ஒவ்வொரு மனுஷனும். எவ்ரி ஒன் லவ்ஸ் சின் மோர் தென் தேர் நெய்பர்ஸ். ஒவ்வொருவரும் பாவத்தை தான் பிள்ளைய நேசிக்கிறத விட நேசிக்கிறாங்க. இது உங்க வாழ்க்கையில் நல்லா கண்டுபிடிக்க முடியும். மறைந்து தனியா அவ்வளோ அழகா அந்த பாவத்தை we love to commit sin. நேசிக்கிறோம், பாவம் செய்யறத அப்படி ஒரு நேசிக்கிறோம். பிள்ளைக்கு உதவி செய்யறோம், சம்பாதிக்கிறோம், கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஆனா அதை விட பாவம் செய்யறத ரொம்ப நேசிக்கிறோம். அதான் விவிலியம் சொல்லுது. அதனால தான் அதை செஞ்சேன்னு அழிஞ்சிருவ அப்படிங்கிறார். we love, ஆசைப்படுறோம். கோவப்படக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனா கோவப்படுவோமே. லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு நினைப்போம், வாங்குறோமே. ப்ளீஸ் லிசன். இப்படி பாரு, இங்க பாரு, சரியா? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், ஹalleluya, ஹalleluya. அது we naturally we love sin. இயற்கையாகவே நமக்கு அந்த பாவம்னா பிடிக்குது. ஒரு தொழில்னா ஒரு கோல்மால் பண்ணாதான் பிடிக்குது. ஒரு வண்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன் 1000 தான் இருக்கும். இல்லை சார் அங்கே பிடிச்சிட்டான் சார், 1500 ஆச்சு சார், 2000 கொடுங்க அப்படின்னு ஒரு பொய் சொன்னாதான் பிடிக்கும். என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட பாவம் செய்யறத நான் நேசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு காதலிய லவ் பண்றதை விட பாவத்தை நம்ம நேசிக்கிறோம். அது இயற்கையாகவே வருகிறது. அது இயற்கை, நம்ம ரத்தத்தில் ஓடக்கூடிய ஒரு உணர்வு. அதை புரிஞ்சுக்கணும். பாவம் செய்யறத போய் ஜோஷோட்ட போய் நான் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எந்த பிள்ளைக்காவது பாவம் செய்யறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்களா? பாப்பா இங்க வாங்க, இப்படிதான் இந்த பாவத்தை செய்யணும், சரியா? இப்படிதான் இந்த பொய்யை சொல்லணும், யாராவது கற்றுக் கொடுக்குறோமா? யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டேன் பாருங்க. யாருக்கு கற்றுக் கொடுக்குதில்ல. தமிழ்நாடு அரசு பொது மருத்துவமனை கேள்விப்பட்டிருங்க. தமிழ்நாடு அரசு பாவமனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன, there is a school, is there any school for sinning? கிடையாது. பள்ளிக்கூடம் இருக்கா? பாவம் செய்யறதுக்கு தான் பள்ளிக்கூடம் இருக்கா? இல்ல, தேவையே இல்லை. கவர்மெண்டே தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மட்டும் தேவையே இல்லை. எப்படி சாராயம் குடிக்கிறேன்னு பிராக்டிஸ் கொடுக்குறாங்களா? என்ன, இல்லை, கிடையவே கிடையாது, நிச்சயமா கிடையாது, எங்கேயுமே கிடையாது. டாக்டர், he is doctor in PhD, டாக்டரேட் இன் ப்ரைடு அப்படின்னு யாராவது டாக்டரேட் வாங்கியிருக்காங்களா? அமெரிக்கா போய் படிச்சுட்டு வந்து பெருமை எப்படி படுறது அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு காலேஜ் வச்சு சொல்லி கொடுக்குறாங்களா? இல்லை. ஆனா பெருமை, அதை மித்தவங்களை கேவலமா பேசணும், அவங்கள வார்த்தையை சொல்லி ஒழிக்கணும்,
அவனுக்கு எந்த கிரெடிட்டும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற பாவத்தை எங்கேயா போய் ஸ்கூலில் போய் கற்று வரமா? கஷ்டம் வருதில்ல. ஓனர் அந்தாண்ட போனால் டகால்னு அரைக்குள்ள தக்காளி திருடுறமே அல்லது வேற ஏதாவது பணத்தை திருடுறமே, யார்கிட்ட போய் கற்றுக்கிட்டோம்? எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுக்கல. நான் பாவம் செய்யல, நானே தான் செய்கிறேன். எங்கள் அம்மா ஒரு நாள் எனக்கு கற்றுக் கொடுக்கல. நானே தான் பாவம் செய்வேன். எனக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்லை. எந்த ஃபாதரோ சிஸ்டரோ எந்த மனுஷனோ பாவம் செய்யறதுக்கு எனக்கு சொல்லி தந்ததும் இல்லை. பட் பர்ஃபெக்டாக நான் செய்வேன் பாவத்தை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த அளவுக்குன்னா, ஒரு மீனை நீங்கள் தொட்டியில் வச்சுருக்கீங்க, அந்த மீனை அப்படியே போய் குளத்தில் விடுங்களேன், அது இயல்பாக மிதக்கும். இட் வில் சிம் ஆட்டோமேட்டிக்கலி, நேச்சுரலி. அப்படி தான் அந்த மீன் மிதக்கும் பாருங்க, அழகாக மிதக்கும், ரொம்ப சூப்பராக மிதக்கும். பறவைகளை அப்படியே குஞ்சில் கூட்டில் வச்சுருக்கீங்க, அந்த பறவையை அப்படியே எடுத்து விடுங்களேன். அந்த கிளி, நாங்கள் ஒரு கிளியை வளர்த்துட்டு இருந்தோம். கொஞ்ச நாள் வெளில விட்டோம், அப்படியே ஈஸியாக கற்றுக் கொடுக்கவே இல்லை. குஞ்சிலேருந்து தான் வச்சுருக்கோம். அது இயல்பாக அது பறக்கும். பறவை இயல்பாக பறக்க ஆரம்பிச்சிடும். அதே போலத்தான் ஒவ்வொரு குழந்தையும் மண்ணில் பிறக்கும்போது அவங்களுக்கு பாவம் செய்ய மட்டும் யாரும் சொல்லித்தர தேவையில்லை. மேத்தமேட்டிக்ஸ் சொல்லித்தரணும், சயின்ஸ் சொல்லித்தரணும், வரலாறு பூகோளம் சொல்லித்தரணும். பாவம் செய்ய யாரும் சொல்லித்தர தேவையில்லை. ஏனென்றால் அது இயற்கையாக வருகிறது. இப்போ நம்ம எல்லாம் சொல்லுவோம், இல்லை பிரதர், ஏன் பிரதர் உங்கள் பையன் அப்படி இருக்கான், அது அந்த சேர்வாரோட சேர்ந்துட்டான், அந்த கெட்ட பையன் அந்த தெருவில் கொஞ்சம் மோசமாக இருக்கான், அவன் கொஞ்சம் ரவுடி, அவனோட சேர்ந்து கெட்டு போயிட்டான், +2 ஃபெயில் ஆகிட்டான். இல்லை, இந்த மாதிரி கெட்ட குணங்கள்லாம் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்து வரவே வராது. தோஸ் திங்ஸ் ஆர் நாட் பிக்ட் அப் ஃப்ரம் த பேட் கம்பேனியன். அது அங்கிருந்து எடுத்தது இல்லை. என் நண்பன் சொல்லி கொடுத்து செய்யல, அது ஏற்கனவே என் மனசுல இருக்கு, உள்ளத்துல ரத்தத்துக்குள்ள இருக்கு. பாவம் செய்யணும், திருடணும், பொய் சொல்லணும், ஏமாத்தணும், இதெல்லாம் என் உள்ளத்துல இருக்கு. கெட்ட படம் பார்க்கணும், போர்னோகிராஃபி பார்க்கணுங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ள இருக்கு பாருங்க, ரத்தத்துக்குள்ளே ஓடுது பாரு. திருடணுங்கிற எண்ணம் என் மனசுல இருக்கு. யாரும் கற்றுக் கொடுக்க தேவையில்லை. ஒரு சில நண்பர்கள் சொல்லுவாங்க, 5 நாள் போனோம் பிரதர், 5 பார்ட்டி போனேன், 5 நாள் குடிக்கவே இல்லை. ஆனால் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து, குடிடா, குடிக்கலாம், என்ன ஒரு ஆம்பளடா, குடிடா குடிடா குடிடான்னு சொல்லி 5 தடவை சாப்பிடல. ஆனால் 6வது முறை போனால் சாப்பிட ஆரம்பித்தேன், சாப்பிட்டுட்டே இருக்கேன் அப்படின்பா. அப்போ யாரோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு, இது தப்பு செய், தப்பு செய், தப்பு செய், இந்த படத்தை பாரு, இந்த தீமையை பாரு, யாரோ ஒருத்தன் சொல்லி கொடுத்து வர்றது அல்ல. நம்மளை ஏமாத்திக்கிற, மற்றவங்களை பிளேம் பண்ணுறோம். உன் நண்பனை பிளேம் பண்ற, மற்றவங்களை பிளேம் பண்ணாதீங்க. பக்கத்தில் ஒருத்தர் இருந்தா அவதான் எனக்கு கெடுத்துட்டா சொல்லாதீங்க, சான்ஸே இல்லைங்க. உங்க பிள்ளைய பெற்று ஒரு ரூமுக்குள்ள, ஸ்கொயர் ரூமுக்குள்ள யாரையும் உலகத்தை பார்க்காம, எந்த நண்பர்களோட யாரையும் உறவுகளை பார்க்காம பூட்டி 2 பக்கம் மெஷ வச்சு வளருங்க. ஒரே பிள்ளை, இந்த உலகத்துல யாருமே இல்லை, பங்கு கோயிலுக்கு போல, யாரையும் பார்க்கல, அப்பயும் அது பாவம் செய்யும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா மனமாற்றம் அப்படின்னா பாவத்தை செய்த நிறுத்திட்டு அப்படியே வர்றது, அப்படி இல்லை. மனமாற்றம் என்பது இயற்கையாகவே எனக்குள்ள இருதயம் இருக்கு பார்த்தீங்களா, அது மோசமானது. அந்த இருதயத்தில் பாவம் செய்யணும், திருடணும், பொய் சொல்லணுங்கிற உணர்வு இயற்கையாகவே எனக்கு இருக்கு பாருங்க. அந்த இயற்கையா இருக்கிற உணவை கட் இட் ஆஃப் பண்றது தான் மனமாற்றம். அது பரிசுத்த ஆவியானவர்கள் மட்டும்தான் முடியும். கடவுளை இறைவார்த்தையினால் மட்டும்தான் முடியும். கடவுளை நம்பும் போது தான் முடியும். அதனால தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை கருவறையில் பிறக்க வைக்கும் பொழுதே, கர்ப்பத்தில் தரிக்கும் பொழுதே பாவத்தோட கர்ப்பம் தரித்தாள் என் தாய். பிறக்கும் போதே பாவத்தோட பிறக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகள், அதனால தான் ஏன் சொல்கிறேன்னா, மிகப்பெரிய அரசனும் மனம் மாறணும், குயின் மனம் மாறணும், சிஸ்டர் மனம் மாறணும், நான் மனம் மாறணும், நீங்கள் மனம் மாறணும், வீட்டில் வேலை செய்கிறவங்க மனம் மாறணும், கம்பெனியில் வேலை செய்கிறவங்க மனம் மாறணும், டீச்சர் மனம் மாறணும், பிஸ்னஸ்காரன் மனம் மாறணும், அத்தனை பேரும் மனம் மாறணும், குருவானவர் மனம் மாறணும், ஆயர்கள் மனம் மாறணும், போப்பு மனம் மாறணும், அத்தனை பேரும் மனம் மாறணும். இதில் யாரும் விட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அத்தனை பேரும் செய்ய வேண்டியது மனமாற்றம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுதான் ஆங்கிலத்தில் ரிப்பென்டன்ஸ் என்று சொல்லுகிறோம். மனமாற்றம், உள்ள மாற்றம்.
அதை விட்டுட்டு பாக்கி எல்லாத்துக்கும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அற்புதங்கள் நடக்கணும், அந்த மீட்டிங் போகணும், இங்கே போகணும், அந்த சாமியார் கை வைக்கணும், இந்த ஆள் கை வைக்கணும், இப்படி தான் செய்யணும், இப்படி பலமுறை மொட்டை அடிக்கணும், முட்டி போடணும், அழணும், கண்ணீர் வைக்கணும், உபவாசம் இருக்கணும், எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் மனமாற்றம் மட்டும் வராது. சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். என்னுடைய இயற்கையாக இருக்கக்கூடிய எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பண்புகளை அடக்கி அதை சுகப்படுத்துவதற்கு நமக்கு தெரியல. ஆனால் அதை செஞ்சிட்டோம்னா 10 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறவன் வெளியில் வரும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக வருவான். 20 நாள் 30 நாள் பாதாளத்தில் போய் மாட்டிட்டு இருந்தாங்களா, அவங்களை ரிலீஸ் பண்ணும்போது அவங்க சந்தோஷம் எப்படி இருந்தது, அப்பேற்பட்ட குபீர் சந்தோஷம் நமக்குள்ள வரும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இங்கே என்னையும் சேர்த்து சொல்கிறேன், இங்கே இத்தனை பேர் இருக்கமே, 200 பேர் இருப்போன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவ்வளோ பேருக்கு எல்லாரும் மனம் மாறிட்டோமா? எத்தனை தியானம், எத்தனை பாவரிக்கை, எத்தனை நாள் பிரசங்கங்கள், எத்தனை முறை இந்த முறை மாறுவோம், அடுத்த முறை மாறுவோம். இந்த தீமை வரணும்னா இதை நிறுத்தணுப்பா, நிறுத்தணும் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், மனம் மாறுறது இல்லை. எத்தனை ஆண்டுகள் யோசிச்சு பாருங்க, உள்ளத்தில் கை வச்சு பாருங்க. இன்னொரு சில பேர் என்ன பண்றாங்க, ஏன் சரியான மனமாற்றம் இல்லை, அதுக்கு தான் சொல்றேன். இன்னொரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபுல் பாட்டில் குடிச்சிட்டு இருப்பாங்க, அதை அப்படியே குறைப்பார், ஆஃப் பாட்டில், ஒரு நீதிமான். அப்புறம் ஒரு குவார்டர் பாட்டில், இன்னும் கொஞ்சம் நீதிமான். அப்புறம் அந்த குவார்டர் பாட்டில் 2 நாளைக்கு வச்சுப்பார். அவர் நீதிமானா குறைக்கிறாரு, பாவத்தை குறைக்கிறாரு. ரெடியூசிங் த நம்பர் ஆஃப் சின்ஸ், அது மனமாற்றம். இப்படி குறைச்சிட்டே இருந்தா மனம் மாறவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் நான் செஞ்ச பாவத்துக்கு அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம், சூழல் தான் காரணம். அன்னைக்கு போயிட்டேன் சார், அந்த ஆளுனால தான் நான் செஞ்சேன் அப்படின்னு இவங்கள பிளேம் பண்ணிட்டு இருந்தோம்னா உண்மையான மனமாற்றம் வரப்போறதே இல்லைங்க. உங்களே என்னைய பிளேம் பண்ணிட்டு, நான் ஒன்ன நீ எங்களை பிளேம் பண்ணிட்டு இருந்தா, ஒருத்தரை காரணம் சொல்லிட்டு இருந்தா உண்மையான மனமாற்றம் வரப்போறது இல்லைங்க. True repentance will not occur in your life if you blame others. மற்றவங்களை blame பண்ணோம்னா உண்மையான மனமாற்றம் நமக்குள்ள வராது. அப்போ உண்மையான மனமாற்றம் தான் உங்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலத்தை தரும். அது 90 வயசு கிழவியா இருந்தாலும், 94 வயசு கிழவரா இருந்தாலும், 10 வயசு சின்ன பிள்ளையா இருந்தாலும் மனமாற்றம் அவசியம். அது இருந்தா உங்க வாழ்க்கையில வேற ஒன்றும் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் வருங்க. நம்ம எல்லாம் ஜெபிக்கிறவங்களா நல்லவங்களா நாம நினைச்சுக்கிறோம், ஆக்ட் பண்ணிக்கிறோம். ட்ரூ செல்ஃப் அது அல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னும் சில பேர் மனம் மாறாம அப்படியே ஜாலி, அதே லஞ்சம், அதே பேச்சு, அதே கமிஷன், அதே தீமை, அதே கோபம், அதே இச்சை, இப்படியே வாழ்றதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். இதை அத்தனை பேருக்கு இந்த ஃபீலிங் இருக்கு, எனக்கு எல்லாருக்கும் இருந்தது தான், எனக்கு இருந்தது தான். ஐயா, மனமாற்றங்கிறிய பாவிகள் நல்லா தானே இருக்கிறாங்க. அரசியல்வாதி கோடியா சம்பாரிச்சிட்டு இருக்கான், குடிகாரன் நல்லா இருக்கான், சாராயம் விற்கிறவன் நல்லா இருக்கான், கொலை விச்சை பாவங்கள் செய்கிறவன் நல்லா இருக்கிறான், 2வது பொண்டாட்டி வைக்கிறவன் நல்லா இருக்கான், அவனுக்கு குழந்தை பிறகு எனக்கு குழந்தை பிறக்கல, அவனுக்கு சுகமா இருக்கு எனக்கு சுகமா இல்லை, அவன் கோடியா சம்பாதிக்கிறான். நான் கோயிலுக்கு போறேன், நான் நல்லவனா இருக்கிறேன், எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம், அவன் ஏன் நல்லா இருக்கிறான், தீயவர்கள் ஏன் நல்லா இருக்கிறாங்க? Why does the way of the wicked prosper அப்படிங்கிறாங்க. ஏன் மோசமானவன் கெட்டவன் அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்க, அவனுக்கு புள்ள இருக்க, அவன் பொண்டாட்டி இருக்க, அவனுக்கு கார் வாங்குறான், அன்னைக்கு ஆட்டோ வாங்கினா கார் வாங்குறான், அப்புறம் இம்போர்ட்டட் கார் வாங்குறான், கோடியா சொத்து இருக்கு, விதவையை அடிச்சு அவன் நிலத்தை வாங்குறவன் அவன் நல்லா இருக்கிறானே, நான் நல்லா இல்லையே, கெட்டவர்கள் நல்லா இருக்காங்களே, நல்லவங்க நல்லா இல்லையே. இந்த எண்ணம் தான் நமக்குள்ள பயங்கரமா புறையோடி போய் இருக்கிறது. மனம் மாறாதற்கு மனமாற்றம் மட்டும் என்ன நடக்க போகுது? கெட்டவங்க நல்லா இல்லையா, அவனும் நல்லா தானே இருக்கிறான். கவர்மெண்ட்டை கொள்ளடிக்கிறவன் நல்லா இல்லையா, நல்லா தானே இருக்கிறான். இதே பிரச்சனை தான் எரேமியா அப்படிங்கிற மிகப்பெரிய இறைவாக்கினர், கடவுளோடு பேசி கொண்டிருக்கிற இறைவாக்கினருக்கு வந்தது. எரேமியா புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது இறைவசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆண்டவரே பாருங்க, அவருக்கு சந்தேகத்தை கேட்கிறார்.
ஆண்டவரே நீர் நீதி உள்ளவர், நல்லவங்களுக்கு ஆசீர்வாதம், கெட்டவங்களை தண்டிக்கிறவர் அப்படிங்கிறத நீதி உள்ளவர்ங்கிற பேரை போடுறார். நீதி உள்ளவர் ஆயினும் உம்மோடு நான் வழக்காடுவேன். உம்மோடு நான் வழக்காட போறேன். நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. ஆம் ஆம். உம் தீர்ப்புகள் பற்றி உம்மிடம் முறையிட விரும்புகிறேன். தீயோரின் வாழ்வு, பாருங்க, கெட்டவங்க, சாராயம் விற்கிறவங்க, விபச்சாரம் பண்றவங்க, கெட்டவரின் வாழ்வு வளம் பெற காரணம் என்ன? வளம் பெறுகிறது. அவன் நல்லா இருக்கிறானே, அதுக்கு காரணம் என்ன அப்படிங்க கேட்கிறாரு. நம்பிக்கை துரோகம் செய்வோர் அமைதியுடன் வாழ்வது ஏன்? அவர்களை நீர் நட்டு வைத்தீர். அவர்களையும் நீ தானே நட்டு வச்சீங்க. அவர்களும் வேரூன்றி வளர்ந்தாங்க. கனியும் தராங்க. அப்போ கெட்டவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, உங்க பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்களே ஏன் அப்படின்னு எரேமியா கேட்கிறார். இந்த கேள்விக்கு இந்த உலகத்துல தெளிவான பதில் சொல்லக்கூடிய விவிலிய அறிஞர்களும் கிடையாது, குருமார்களும் கிடையாது. நோபடி கேன் ஆன்சர் திஸ் கொஸ்டின் அப்படின்னு என்றெல்லாம் பல நிலைகள் இதில் ஆராய்ச்சி பண்ணாங்க. ஏன் கெட்டவன் நல்லா இருக்கிறான், அவன் கெட்டவன் கெட்டு போகணும், என்னமோ நாம எல்லாம் நல்லவங்க மாதிரி. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னொரு வசனத்தை நீங்க பாருங்க. சங்கீத புஸ்தகம் 73 3வது வசனம் 13வது வசனம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். வாசிப்போம். சங்கீதம் 73 3 13. வாசிங்க. ஆணவம் கொண்டோர் மேல் நான் பொறாமை கொண்டேன். தாவீது அரசர் சொல்றாரு, ஆணவம் கொண்டோர் மேல் நான் பொறாமைப்படுறேன். ஏன்னா அவன் நல்லா இருக்கான், நான் கஷ்டப்படுறேன். நீதிமானா இருக்கான், நான் கஷ்டப்படுறேன். ஆணவம் கொண்டவன் அவன் நல்லா இருக்கான். பொல்லாரின் வளமிகு வாழ்வை நான் கண்டேன். பொல்லாரின் வளமிகு வாழ்வு, அவன் பொல்லாதவன், பொய் சொல்றான், திருடுறான், விதவை அடிக்கிறான், எல்லாம் செய்யறான். அவன் வாழ்க்கையில எல்லா வளமும் இருக்குது, ஒரு குறை இல்லை. அவன் பிள்ளைங்களாம் நோய் இல்லை, அவன் பொண்டாட்டி சுகத்தோட வாழ்றான், அவன் 80-90 வயசுல வாழ்றானே, அவனுக்கு வளமிகு வாழ்க்கை இருக்க. அவர்களுக்கு சாவின் வேதனை என்பதே இல்லை. அவன் சாவை பத்தி பயப்படுறதே இல்லையா? பாரு, அவ்வளவு துணிச்சலா வாழ்றான். பொல்லாதவன் அவ்வளவு துணிச்சலா இருக்கிறான். 13வது வசனம் வாசிங்க. அப்படியானால், பாருங்க, இப்ப நல்லா கவனிக்கணும். அப்படியானால் நான் என் உள்ளத்தை மாசற்றதாய் வைத்து கொண்டது, மனம் மாறி பாவத்தை அறிக்கை செஞ்சு நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி மாசற்றதா பரிசுத்தமா வச்சிருக்கிறேனே, அது வீண்தானா? குற்றமற்ற நான் என் கைகளை கழுவி கொண்டதும் வீண்தானா? என் கைகளை இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி பாவத்தை விட்டுட்டனே, அதெல்லாம் வீணா? என்ன கேள்வி பாருங்க. நமக்கு இருக்கிற கேள்விதாங்க அவருக்கு இருக்கு. அவ வீண்தானா? தியானம் போய் அட்டன் பண்ணி, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன், என்னை மன்னிங்க, உங்களுடைய ரத்தத்தால கழுவுங்கன்னு சொல்லி அப்படி தூய்மையாக்கி கொண்டனே, அதெல்லாம் வீண்தானா அப்படின்னு கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். இது ஒன்று அவர் சொல்றாரு, இதெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், அது புரியாத புதிராக இருக்கிறது அப்படிங்க. அது புரிஞ்சிக்கவே முடியல சுவாமி, உங்க அன்பை புரிஞ்சிக்க முடியல சாமி அப்படிங்கிறார். கடைசியில் அவர் என்ன முடிக்கிறார்? எவன் எப்படி போனாலும் சரிதான், நான் உங்க நீதியை பின்பற்றுவேன், நேர்மையில் வாழ்வேன், உண்மையில் செழிப்பேன் அப்படிங்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இதுல ஒரு சிறிய அர்த்தத்தை, நல்ல ஒரு அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏன் கெட்டவன் நல்லா இருக்கான், நல்லவன் ஏன் நான் கஷ்டப்படுறேன்னு தான் கேட்கிறேன் தவிர நல்லவன் கஷ்டப்படுறான்னு எங்கேயுமே இல்லை. நீதிமான்கள் பனைமரத்தை போல செழித்தோங்குவாங்க, அவன் கீழே விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீதிமான்கள் சாவு கடவுளுடைய கரத்தான் இருக்கு, எந்த பொல்லாரும் அவனை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நீதிமான்கள், ஆபிரகாம் ஒரு நீதிமான், அந்த ஒருத்தர் வழியாக இந்த உலகம் ஆஸ்வதிக்கப்பட்டது. நீதிமான கடவுள் பயங்கரமா உயர்த்துறாரு, அது தெரியாது. ஆனா கெட்டவன் நல்லா இருக்கான் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இது எப்படி புரிந்து கொள்வது? நீதிமான் கெட்டவன் ஏன் நல்லா இருக்கான் அப்படின்னு நீங்க பார்க்கணும்னு சொன்னா, நல்லவங்க எப்படி நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா தான் புரியும். அன்பான சகோதர சகோதரிகளே, விவிலியத்தில் ஒரு அழகான வசனம் லூக்கா எழுதின நற்செய்தி 11 இருக்கும். அப்போ அவங்க போய் வேண்டதை குறித்து கேட்பாங்க. உங்க பிள்ளைகிட்ட நீங்க அப்பம் கேட்டா கல்லை கொடுப்பீங்களா?
உங்க பிள்ளை உங்கள்கிட்ட மீனை கேட்டால் பாம்பியா கொடுப்பீங்க. பாவிகளாகி நீங்களே இப்படி செய்யும் பொழுது நான் உங்களுக்கு நன்மை செய்வது எத்துணை உறுதி அப்படிங்கிறார். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடவுள் பாவிகளையும் நேசிக்கிறாரு, நீதிமான்களையும் நேசிக்கிறார். நல்லோர் மேலேயும் மழை பெய்கிறது, கெட்டவங்க மேலேயும் மழை பெய்யுது. நான் ஜெபிச்சுட்டே இருக்கேன், எங்க வீட்டில் மழை பெஞ்சு பக்கத்து வீட்டில் கெட்டவன் இருக்கான், அவங்க வீட்டில் மழை பெய்யாம இருக்கு, எல்லார் வீட்டுக்கும் மழை பெய்யும். அப்போ கடவுளை பொறுத்தவரையில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, God's sustenance does not depend upon your behavior. கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய அருள், சஸ்டெனன்ஸ்னா வாழ்வாதாரம் அல்லது ஆசீர்வாதம், அருள் நீங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத பொறுத்து சப்ளை பண்றதல்ல. நீ நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் உன்னை அன்பு செய்கிறாரு. என்ன அருமையான கடவுள் இவர். நீங்க கொலை செஞ்சாலும் சரி, கொலை செய்யாட்டினாலும் ரெண்டு பேரையும் அன்பு செய்வாரு. ஏன் அப்படி? அவர் அப்பா, அவனை படைச்சதும் இவரு தான், நல்லவனை படைச்சதும் இவரு தான், எல்லாம் அவங்களா கெட்டவங்களா மாறிட்டாங்க. ஆகவே அப்பா அப்படிங்கிறவரு எதை உருவாக்குறாரோ, அப்பா அப்படிங்கிற அர்த்தத்துக்கு புரிஞ்சுக்குங்க, அப்பா என்பவர் எதை உருவாக்குறாரோ அதுக்கு வாழ்வாதாரம் கொடுக்க வேண்டும். அப்பா அப்படிங்கிற பேட்டர், கிரேக்க மொழியில பேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா he should sustain what he manufactured. அப்போ நான் தான் என்னதை உருவாக்குறாரோ அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் பாருங்க, வாழ்வை கொடுக்கணும் பாருங்க. அதனால தான் நல்லவனையும் அன்பு செய்கிறாரு, கெட்டவனையும் அன்பு செய்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஆனா கெட்டவனுக்கு ஏன் அன்பு செய்கிறாரு? அவனுக்கு டைம் கொடுக்கிறாரு, அவன் வாழ்வதற்கு டைம் கொடுக்கிறாரு, மாறுவதற்கு டைம் கொடுக்கிறாரு. அவன் நல்லவனா மாறணும், இல்லட்னா சாவுதான், அவன் அகால மரணம். அவதான் தாவீது சொல்ற இதெல்லாம் சொல்லிட்டு, கெட்டவங்க புல்லை போல இன்னைக்கு பசுமையா தெரியும், நாளைக்கு காஞ்சி போற அந்த புல்லுக்கு சமமானவர்கள் அப்படின்னு அவரே ஜட்ஜ்மெண்ட் எழுதுறார், புரிஞ்சுக்கிறார். கெட்டவங்களையும் அன்பு செய்யறார். கடவுளை பொறுத்தவரையில யாரையும் வெறுக்க முடியாது, அதுதான் சொல்ல வராரு. கெட்டவங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணம் உடனே நாம எல்லாம் கெட்டதை செஞ்சு நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்தோ கதி, அவங்க அழிஞ்சு போவாங்க, ஆனால் உங்களுக்கு அழியாத வாழ்க்கை கொடுப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இதுல என்ன எனக்கு ஒரு வேதனை தெரியுங்களா? கடவுளை எப்படி எடை போடுறேன்னு தெரியுங்களா? நல்லவனுக்கு ஒரு 4 காரை கொடுத்துட்டாரு, 100 கோடி கொடுத்துட்டாரு. சரி, நான் கெட்டவனுக்கு 100 கோடி கொடுத்துட்டாரு, எனக்கு 1 கோடி தான் கொடுத்தாரு அப்படின்னு இந்த பணத்தை வச்சு, காரை வச்சு, நிலத்தை வச்சு கடவுளை எடை போடுறோம் பார்த்தீங்களா? இட்ஸ் a worst corroboration. It is totally a rubbish comparison. கடவுளை அன்பை புரிவதற்கு கெட்டவனை நீங்க ஆஸ்வதிக்கிறீங்க, நல்லவனை விட்டுட்டீங்களே நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அதுவே நம்முடைய அப்பாவை நல்லா புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். கெட்டவனுக்கே அவ்வளவு கொடுக்கும் பொழுது நல்லவனுக்கு எத்தனை மடங்கு நமக்கு அள்ளி கொடுப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க. அப்போ மனம் மாறுவதற்கு கெட்டவங்க தடையா இருக்கக்கூடாது. கெட்டவங்க நல்லா இருக்கான், அரசியல் நல்லா இருக்கான், அவன் படுற கஷ்டம் நமக்கு இப்போ வாழ்க்கையில் படுவான் கஷ்டம், தூங்க முடியாது அவங்களால. அதனால சாவு பயங்கர மோசமா இருக்கும். ஏழைகளை, விதவிகளை, அனாதைகளை, திருடுறவன், மல்ல மாதிரி முடிச்சு பண்றவெல்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த நிலைக்கு போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் நமக்கு ஒரு சில கஷ்டங்களை கொடுத்து நிலைப்படுத்தி உறுதிப்படுத்தி அவனை விட பல மடங்கு உங்களை உயர்த்துவாரு. இந்த பைபிளருக்கு நேர்மையாளன்ட்டு இருந்த பணம் எந்த கெட்டவன்ட்டு இருந்ததே இல்லை. ஆபிரகாம் ஒரு நீதிமான், அவற்று இருந்த பணம் அந்த காலகட்டத்தில் எந்த கெட்டவன்ட்டு இல்லைங்க. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய பணக்காரர் ஆபிரகாமா ஆண்டவர் உயர்த்தியிருந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். ஆஃப்டர் ஆல் ஒரு நாய்க்கு போடுற துண்டுக்கு போய் அவன்கிட்ட இருக்கே நம்ம கோச்சிக்கிறோம் பாருங்க. அதான் கடல்ல மிகப்பெரிய திமிங்கலம் ஒன்று இருந்துச்சான். திமிங்கலம் இருக்கு இல்லையா, வேல். சிலதெல்லாம் 150 டன் இடம் இருக்கும், 100 டன்னு அலமேல் வெயிட்டு 70 கிலோ இருக்கும். 150 அலமேல் பார்த்து 1500 அலமேல். இப்போ நான் 100 கிலோன்னு வச்சிங்களேன், 10 அரைக்கிற சேர்ந்தா 1 டன். நான் 82 தான். எப்போ அப்படிங்கிறாங்க. அப்போ 150 டன் உள்ள
திமிங்கலாம் இருக்குது. நீட்டை பார்த்தீங்கன்னா அது 100 அடிக்கு மேலே இருக்கும். அது என்ன செஞ்சுதான், அது போச்சுன்னா அதுக்கு ஏதாவது தப்பிக்க முடியுமா? லபக்குன்னு வெறாமீன் சொராமீன் எல்லாத்தையும் பிடிச்சி திங்க வேண்டியதான். அது ஒரு நாள் கோச்சிக்கிட்டு இருந்துச்சான். ஐரா மீன் கிடைக்கலன்னு கோச்சிட்டு ஓரமாக படுத்துருந்துச்சான் திமிங்கிலம். அந்த கதை இந்த கதை. கெட்டவன் நல்லா இருக்கான், மொல்ல மாதிரி நல்லா இருக்கான். நீங்க மாறி பாருங்க, அதை விட உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மனமாற்றம் அப்படின்னா என்ன? இயற்கையாகவே எனக்குள்ள, தானாகவே எனக்குள்ள, நார்மலாகவே, பழக்க வழக்கமாக, ஹேபிச்சுவலாக, நேச்சுரலாக, இயற்கையாகவே எனக்கு பாவம் செய்யக்கூடிய அந்த உணர்வு இருக்கு. அந்த சிந்தனைகளை வெட்டி போடணும், நறுக்கி போடணும், ஸ்டாப் பண்ணணும், கடவுள்கிட்ட திரும்பி வரணும். பிரைஸ் தி லார்ட். ஏதோ 3 பாவத்தை ஸ்டாப் பண்றது இல்லை. அந்த மனசு ஹேபிச்சுவல், என்னுடைய ஹேபிட் மாறணும், என்னுடைய சிந்தனை மாறணும் பாருங்க, ஆட்டிடியூட் மாறணும் பாருங்க. நான் ஒரு கதை சொல்றேன், சிங்க கதை. அன்பானவர்களே, என்னுடைய ஆட்டிடியூட் மாறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய பாவங்கள் மாறும். அப்போ என்னுடைய ஆட்டிடியூட் மாறணும், என்னுடைய சிந்தனை, என்னுடைய எண்ணங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய விசுவாசிக்கிற பிலீஃப் சிஸ்டம், என்னுடைய விசுவாசம் சரியா இருக்கணும் பாருங்க. காட்டுக்கு ராஜா சிங்கம், த கிங் ஆஃப் அனிமல் பாரடைஸ். காட்டு விலங்குகளுக்கு ராஜா சிங்கம் தான் இல்லைங்களா? அது எப்படி? நீங்களா சொல்லி அது சிங்கமாச்சா? இல்லை யாராவது சிங்கம் நீ தான், நம்ம இந்தியாவில் யாராவது ஓட்டு போட்டோமா நீ சிங்கமா இருக்கணும்? இல்லை, அது பிறப்பிலிருந்து அது சிங்கம். எந்த மிருகம் பார்த்தாலும் அது சிங்கத்தை பார்த்து பயப்படும். ஏன் பயப்படுது? சிங்கம் என்பது பாருங்க, சிங்கம் அது ஒரு பயங்கர பவர்ஃபுல் அனிமல், பயங்கர வல்லமையுள்ள அனிமல் கிடையாது. காட்டெருமை, ஆக்ஸ் இருக்கு, காட்டெருமை பயங்கர அதை விட பவர்ஃபுல் அனிமல். ஆனா அது சிங்கத்துக்கு பயப்படும். சிங்கம் என்பது உயரமான அனிமல் கிடையாது. லயன் இஸ் நாட் தி டாலஸ்ட் அனிமல் when you compare with giraffe and camel. ஒட்டகம், இந்த வரி குதிரைலாம் இருக்குல்ல, அதை விட உயரமான அனிமல் கிடையாது. அதை விட குட்டையா இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும் சிங்கம். ஆனா உயரமான அனிமல் இதுக்கு பயப்படுது. அன்பானவர்களே, சிங்கம் என்பது பயங்கர அறிவுள்ள அனிமல், கேர்ஃபுல்லா பிளான் பண்ணி அடிக்கிற அனிமல் கிடையாது. ஓனாய்ஸ், அதை விடலாம் குள்ளநரிகள்லாம் பயங்கரமான அறிவுள்ள அனிமல்ஸ், விலங்குகள் இருக்கின்றன. ஆனா சிங்கத்தை பார்த்தா அது பயப்படுது. சிங்கத்தை விட சிங்கம் பெரிய வெயிட்டான சைஸுக்கு பெரிய ஒரு விலங்கு கிடையாது. யானையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? யானை ஒரு காலால் ஒரு மிதிச்சா போதும் சிங்கம் சட்னியா குழம்பா தனித்தனியாக ஓடிடும். அவ்வளோ பெரிய யானை இந்த சிங்கத்தை பயப்படுது. காட்டுக்கு ராஜாங்கிறதுனால பயப்படல, அது பண்றதுனால காட்டுக்கு ராஜா. நான் ஒரு அரசனாயிட்டேன் அதனால ஆட்சி செய்யக்கூடாது. நான் என்னுடைய பண்புகளுக்காக, என்னுடைய ஆட்டிடியூடுக்காக நான் ராஜாவை மாறணும் பாருங்க. அப்போ சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜாவை எல்லாம் பயப்படுது? அப்படி சிங்கம் நடந்து வந்தா எல்லாம் ஓடுது, பயப்படுது. சிங்கம் இருந்தால் அப்படியே நின்றுடுது, பயப்படுது. அப்படி பயப்படுது சிங்கத்துக்கு. தண்ணியில் இருக்க முதலே கூட கவ்வி பிடிச்சி வச்சுட்டு வந்து வெளில சாப்பிடுது. அவ்வளோ பயங்கரமான ஒரு சிங்கம். சாதாரண சிங்கம் அது ஆற்றலுக்கு, யானையை விட சைஸில் பெருசு கிடையாது, உயரம் கிடையாது, அப்படி அறிவு கிடையாது, பெரிய ஆற்றல் கிடையாது. அப்போ சிங்கத்துக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு, யானைக்கிட்ட ஏதோ ஒன்று இல்லை. யானைகிட்ட, சிங்கத்தில் இருக்கிறது யானைக்கிட்ட இல்லை, யானைகிட்ட இருக்கிற பயம் சிங்கத்திட்ட இல்லை. அப்போ சிங்கத்துக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு பாருங்களேன், அதுக்கு பேர் தான் சிங்கிள். ஏன் வை த லயன் பிகம்ஸ் த கிங் ஆஃப் த கிங் அனிமல் பாரடைஸ் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான், ஆட்டிடியூட், மனப்பான்மை. ஒரு பிரச்சனை அணுகுகிற முறை, அதனுடைய சிந்தனை, அது மனசுல வச்சிருக்கிற கோட்டை, அது மனசுல இருக்கிற தைரியம், பெர்சிவரன்ஸ், அது மனசுல இருக்கிற உறுதி, அதான் ஆட்டிடியூட், மனப்பாங்கு. அந்த மனப்பாங்கு தான் ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ ஒரு யானை வருது, அங்கே இருந்து தகுடு 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 ஓ அப்படி சத்தம் போட்டு வருது. அது வந்த உடனே எல்லாம் பயந்து விடுவோம். ஆனால் சிங்கம் மட்டும் பயப்படாது.
அப்ப யானை வந்த உடனே தும்பிக்கை என்ன பெருசு, அப்பா யானை கால் இவ்வளவு பெருசு, சைஸ் இவ்வளவு பெருசு, வால் இவ்வளவு பெருசு, உயரம் அப்படின்னு நினைச்சு அது பயப்படுறது கிடையாது. அதை பொறுத்தவரை உடனே தான் பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் கூப்பிடும், ஹலோ மியாவ் மியாவ் கூப்பிட்டு வாங்க வாங்க எல்லாம் ஜாலியா இருங்க, நமக்கு லஞ்ச் ரெடி பண்ண போறேன், அவ்வளவுதான். அவ்வளோ பெரிய சிங்கத்தை ஒரு தட்டுல சாப்பிடக்கூடிய மத்தியான சாப்பாடாக நினைக்குதுங்க. அது எவ்வளவு பெரிய சைஸா இருந்தானா. சிங்கத்தை பொறுத்தவரையில் லயன் பிகம்ஸ் a one time lunch. அது எவ்வளவு பெரிய காட்டு கழுதியா இருந்தாலும் காட்டெருமையா இருந்தாலும் எல்லாம் பிள்ளைகிட்ட சொல்ல, வாங்க 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 நீங்க எல்லாம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு ரெடி பண்ற, இட்லி ரெடி பண்ற. மானெல்லாம் அடிக்கிறதெல்லாம் சும்மா டீ சாப்பிட்ற மாதிரி. அது என்ன ஓட்டம் ஓடும், பிடிச்சிருவேன், உனக்கு டீ ரெடி ஆயிரும், சும்மா வெயிட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அவ்வளோ பெரிய யானை பார்க்கும் பொழுது மத்தியான சாப்பாடு, ஒருவேளை சாப்பாடு தான் அது நினைக்குதான். அதனால தான் அந்த பவர். யானை எவ்வளவு பெருசுன்னு யோசிக்கிறது இல்லை, ப்ரூட் ஓவர் பண்றது இல்லை. நாம தான் ஐயோ அந்த கர்ப்பப்பையில் அது இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, ஐயோ இந்த நெஞ்சுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, மூக்குக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, அப்படி அதை பெருசாக்கி பெருசாக்கி தூங்காம மாத்திரை போட்டு இப்படி வாழ்றோம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு டீ சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாங்க. நீங்க கர்ஜிக்கிற யூதராஜ சிங்கத்தின் சிங்க குட்டிகள் நீங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுவோமா? ஒரு பாட்டு பாடலாம். என்ன பாட்டு? சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், சிங்கக்குட்டி மாதிரி பாடுங்க. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஜான் பெனட். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்பேற்பட்ட யானைய ஒரு சாதாரண மத்தியான சாப்பாடு, முருங்கைக்காய் கத்திரிக்காய் வைக்கிற சாம்பார்னு நினைக்கிற, சாம்பார் சாதமா நினைக்கிற அந்த சிங்கக்குட்டி பட்டினி கிடக்கலாம். கடவுள் உங்களை ஒரு நாளும் பட்டினி போட மாட்டார். கரங்களை உற்சாகமாக தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அப்ப சிங்க கதை எதுக்கு சொன்ன தெரியுமா? எதுக்கு? ஆட்டிடியூட், மனப்பாங்கு, மனநிலை, மனதில் வரக்கூடிய அந்த ஸ்ட்ராங் சிந்தனை, ஆழம். நான் அசைக்க முடியாதியா என்னை எதையும், பாவம் என்னை எது செய்ய முடியாதியா, இந்த குடியை நிறுத்தணும்னா நிறுத்துவேன், நான் அதுக்கு அடிமையா இருக்க முடியாது. நான் சிங்கக்குட்டி, யூதராஜ சிங்கத்தின் சிங்கக்குட்டி, கர்ஜிக்கிற சிங்கக்குட்டி. எந்த பாவமும் என்னை எது செய்ய முடியும். ஒரு பெண்ணை எப்படி இருந்தாலும் அந்த இச்சை உணர்வு வராது, குடிவெறி வராது, திருட வராது,
பாவம் செய்த நிறுத்த முடியும். என்னால முடியும், பாவத்தை நிறுத்த முடியும். எனக்குள்ள இருந்து வர்றது தானே, நிறுத்த முடியும். கடவுளோட சேர்ந்து நடக்கும் பொழுது அதை நிறுத்த முடியும். பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பாக நிறுத்த முடியும். எந்த பாவத்தையும் நிறுத்த முடியுங்க. நாம நினைக்கிறோம் அந்த எல்லாம் சமைக்கும் போது கடைசியில் உப்பு கொஞ்சம் அந்த மஞ்சள் அப்படி போட்டு அந்த கலராக இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். இல்லைன்னா இறக்கும்போது கொஞ்சம் அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி போடுறோம்ல, அது மாதிரி எவ்வளோ செஞ்சாலும் கொஞ்சம் கோல்மால் பண்ணணுங்க. கல்யாணமே இருந்தாலும் நல்லெண்ணெய் கட்டுறேன்னு பார்க்கணும். அதுலேயும் சம்மந்தி வீட்டில் இவங்க 60 பவுன் போட்டுப்பாங்க, ஒரு 67 பவுன் போட்டுப்பாங்க. ரொம்ப கரெக்டாக போய் சொல்கிறாராம். 50 பவுனாக போட்டீங்க, இல்லைங்க 53.4 பவுன் போட்டங்க. அக்யூரேட்டாக போய் சொல்கிறாராம். இல்லை கொஞ்சம் தான் ஆட் பண்ண, கொஞ்சம் தான் குறைச்சேன், அப்படி இல்லை. மிகைப்படுத்தி பேசினாலும் தப்பு தான், கம்மியாக சொன்னாலும் பாவம்தான். மன்னிக்கலைன்னா பாவம்தான். ஜோசியம் பார்த்தா பாவம்தான். தீமை செஞ்சா பாவம்தான். நல்ல நிறைய கட்டணம் பார்த்தா சாபம்தான், பாவம்தான். கல்யாணத்துக்கு கூட நாங்கள் நல்ல நிறைய கட்டணம் பார்க்கலையே, எதுக்குமே நாங்கள் பார்க்கறது இல்லையே. என்ன கிழிச்சுது? எந்த தீமையும் நெருங்க முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள எங்களுக்குள்ள இருக்கும்பொழுது யாரு என்ன செய்ய முடியும்? ஜஸ்ட் காலை உணவுங்க. உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சா, 2 இட்லி சாப்பிட்ற மாதிரி அந்த பிரச்சனை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருங்க. பொடி வச்சு சாப்பிடுங்க, சாம்பாரை வச்சு சாப்பிடுங்க. பிரச்சனையா, சின்ன பிள்ளை பிரச்சனையா, 2வது மகள் பிரச்சனையா, சரி பொடி வச்சு சாப்பிடுங்க. 3வது பையன் பிரச்சனையா, சரி மத்தியானம் சாம்பார் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு போங்க, ஆண்டவர் பார்த்துக்கார். போறீங்களா? அவ்வளோ பெரிய யானையை இத்தனோண்டு சாப்பிடாது. வயிறு நம்ம பெருசா இருக்கு, அது இத்தனோண்டு தான் சாப்பிட போகுது. இத்தனோண்டுக்காக அத்தனோண்டு காலி பண்ணுது. மனநிலை, இந்த பிரச்சனையை அணுகுகிற முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். பாவத்தை அணுகுகிற முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம அணுகுனோம்னா எந்த சூழ்நிலையில நம்ம தப்பு செய்யாம வாழ முடியும். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, அன்பானவர்களே, சிங்கத்துக்கு அப்படிப்பட்ட உணர்வு எப்படி வருது அப்படின்னா, அதுக்கு இருக்கக்கூடிய பிலீஃப் சிஸ்டம், அது விசுவசிக்கக்கூடிய அந்த சிஸ்டம், அது நம்பிக்கை, அது வைத்திருக்கிற நம்பிக்கை. என்னால முடியும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தான் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அதான் விசுவாசம், பிலீஃப் சிஸ்டம். என்னால முடியும். நான் நல்லா செஞ்சாலும் ஐயோ அதுல குறை இருக்கும். நான் ஒழுங்கா செஞ்சாலும், பரீட்சை எழுதினாலும் இல்லைங்க அது ஒரு 5 மார்க் கூட்டிட்டேன். பெர்ஃபெக்டா பண்ணணும் என்னைக்காவது சொல்றோமா? அதான் பிலீஃப் சிஸ்டம். விசுவாச அந்த சிஸ்டம்னா விசுவாசம், நமக்குள் இருக்க வேண்டிய அந்த விசுவாசம், அது ஒழுங்கா இருந்துச்சுன்னா என்னுடைய மனநிலை சரியா இருக்கும். என் மனநிலை சரியா இருந்துச்சுன்னா கடவுளுடைய பர்பஸ், எதுக்காக என்ன படைச்சாருன்னு தெரியும். நான் யாரு, எப்பேற்பட்டவன், கேவலம் இந்த சாராயத்துக்கு போய் அடிமையா இருக்கிறேன், சி கருமம், இந்த இச்சைக்கு போய் அடிமையா இருக்க, சி கருமம், இந்த போர்னோகிராஃபிக்கு போய் அடிமையா இருக்க, சி கருமம் அப்படின்னு சொல்லி அதை போட்டு வெட்டி தாழ்த்த முடியும், நொறுக்க முடியும். அந்த பாவத்தை ஒரே நாள்ல ஒழிக்க முடியும். இனிமே வாழ்நாள்ல பாவமே செய்யாதபடி உங்களால கடவுளுடைய துணையால மாற முடியும், உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியினால. கரங்களை தட்டி, கரங்களை உற்சாகமா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. எத்தனை நாளுங்க இந்த பாவத்தை நம்ம சண்டை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறது? எத்தனை நாளுங்க இந்த பாவத்தோட போராடி போராடி தோத்து போறது? எத்தனை நாளுங்க, எத்தனை நாளுங்க? யோசிச்சு பாருங்க, எத்தனை நாள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ மனம் மாற்றும் அந்த சிங்கத்துக்கு இருந்தது பிலீஃப் சிஸ்டம், விசுவாசம், கடவுள் மேல வைக்கிற நம்பிக்கை. மகாலட்சுமி சொன்னாங்களே கடவுள் செய்வார். அந்த மாதாவிட்ட தொடர்ந்து ஜெபிச்சேன், கடவுள்கிட்ட ஜெபிச்சேன். அந்த அவங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் படுத்து, இரவு முழுதும் படுத்து, அடுத்த நாள் எல்லாம் போயிடுச்சு. அற்புதம், முடியும், வைராக்கிய விசுவாசம். அவர் செய்வாரு, கண்டிப்பா செய்வார், செய்யாம விட மாட்டார். பாவிக்கு, குடிகார பயலுக்கு, திருடனுக்கு அப்படி செய்யற வாரி வாரி கொடுக்கிறாரு, நமக்கு கொடுக்க மாட்டாரா? திமிங்கலத்தை மனசுல வச்சுக்கோங்க. அந்த திமிங்கலம் வேதனைப்படுறாம நாம வேதனைப்படக்கூடாது. நமக்கு அவ்வளவு இருக்கு, ஐரா மீன் கிடைக்கலன்னு வேதனைப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மிகப்பெரிய போர்க்கப்பல் போகுது, ஸ்வைன்னு. போர்க்கப்பல்லாம் எவ்வளவு வேகமா போகும். பக்கத்துல ஒரு வண்டு வேகமா போச்சான். அந்த வண்டை பார்த்து போர்க்கப்பல் வேதனைப்பட்டுச்சான். இவ்வளோ பெருசா இருந்து இவ்வளோ வேகம் தான் போகிறோம், வண்டு வேகமாக போதேன்.
அந்த மாதிரி கதை நம்ம கதை. கெட்டவங்க நல்லா இருக்கான், நல்லவங்க நல்லா இல்லை. இதான் எல்லா விவிலியறிஞரும் விளக்கம் கொடுக்குறாங்க. கிளியராக இருக்குது பைபிளில். கடவுள் 2 பேரும் அன்பு செய்கிறார், அவ்வளோதான். அன்பு செஞ்சு மனமாத்துக்கு பார்க்குறாரு. அவனை நரகத்தில் போயிடறான், ஆட்டோமேட்டிக்காக நரகத்தில் போயிடறான். காப்பாற்ற முடியல கடவுளால். சொல்லி பார்க்குறாரு, அடித்து பார்க்குறாரு, உதச்சி பார்க்குறாரு, மாறல, விட்டுறான், அதோ கதி. ஆனால் ஒன்றை விட மாட்டார. கடைசி வரை தாம் பிள்ளைக்கு எவனாவது எந்த அப்பனாவது தாம் பிள்ளைய சும்மா ரோட்டில் விட்டுருவானா? அள்ளிட்டு வாரிட்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி காப்பாற்ற மாட்டான். அந்த கதை தான் நம்ம கதை. இப்போ அந்த கதை வேணுமா, இந்த கதை வேணுமா? முக்கியமாக மனம் மாறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? செத்த உட்பட நம்ம எங்கே போகிறோம்? நித்திய ஜீவனை குறித்த அறிவற்ற தன்மை. நாம் நினைக்கிற இந்த 80 ஆண்டு, ஐயோ முகத்தில் இருக்கிற சோகத்தை பாருங்களேன். கொஞ்சம் உடம்பு வயிறு விழுந்துடும், முட்டி வீங்கிறோம், கால் வீங்கிறோம், அப்புறம் சர்க்கரை வந்துடும், பிபி வந்துடும். இதெல்லாம் வந்தால் என்னமோ போட்டு அமுக்கி நொந்து போனால் அப்படி ஒரு சுருவம் மாதிரி தான் உட்காந்துருப்போம் சோகத்தின் உச்சியில். அட காலு வீங்கிட்டுவாங்க, அட சக்கரை வேலை வந்தானாங்க, பிபி இருந்தானா, சரி என்ன பண்ணிடாது, நான் பரலோகம் போனேங்க. நம்ம அங்கே போய் எந்த மனமாற்றம் இல்லாமல் இறைவார்த்தை வாசிக்க மாட்டேன். பாவத்தை ஏதோ மனமாற்றம்னா நான் போய் அந்த தியானத்தில் ஒரு பாவரிக்கை செஞ்சேங்க பிரதர், எல்லாத்தையும் சொல்லிட்டேன் பிரதர். நீங்கள் நல்ல முறையில் பாவம் அறிக்கை செஞ்சாலும் உங்களுக்குள்ள மீதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாவத்தை கடவுள் நினைச்சா நரகத்தில் தான் போடணுங்க. நம்முடைய பரிசுத்தம் ஒன்றுமே இல்லைங்க. அதுதான் கடவுளுடைய கிருபை இல்லாமல் பரிசுத்தராய் ஒருவரும் இந்த உலகத்தில் மாற முடியாது. கரங்களை உற்சாகமாக தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். அப்போ உண்மையான மனமாற்றம் எப்போ வரும் அப்படின்னா, இந்த இயற்கையாக எனக்கு இருக்கக்கூடிய அந்த பண்பை எப்படி நிறுத்த முடியும்? இயற்கையாகவே இருக்க அந்த பண்பை எப்படி நிறுத்த முடியும்னா, பாவத்தை குறித்த நல்ல விளக்கம் வேணும். பாவம் கடவுளிடமிருந்து பிரிக்கிறது. அன்பானவர்களே, நல்லவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிறோம். ஊதாரி மைந்தல்ல அண்ணன் தம்பி உணர்வு வருகிறதுனால சொல்கிறேன். ஊதாரி மைந்தல்ல அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. அண்ணன் வீட்டில் இருக்கிறான் அப்பாவோட. சின்ன பையன், அப்பா என் சொத்தெல்லாம் கொடு, கிவ் மீ மை இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு கேட்குறான். என்னுடைய சொத்தெல்லாம் கொடு, நான் போகணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறான். ஊதாரித்தனமா எல்லாத்தையுமே செலவு பண்ணுறான். போச்சு, அவ்வளோதான், விட்டுட்டாரு. அதை போகும்போது அவனுக்கு எவ்வளோ காசு இருந்துச்சு தெரியுமா? கோடிக்கணக்கில் பணம். வண்டியாக கூட்டு போகிறான். அப்பா அவ்வளோ பெரிய ஆள். அவன் சொத்து ஒரு போர்ஷன், அவ்வளோ பெரிய போர்ஷன். பணக்காரன் தான், கெட்டவன் நல்லா தான் இருக்கிறான். அவன் போனான், ரொம்ப தூரம் போனான். அப்பாவை விட ரொம்ப தூரம் போய் தண்ணி, விபச்சாரம் எல்லாம் கோல்மால் பண்ணான். பணம் தீர்ந்து போச்சு. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்தில் பணம் தீர்ந்து போச்சு. அந்த ஊரில் பஞ்சம் வந்துச்சு, எல்லாம் காலி. கடைசியில் பன்றி கொட்டாயில் போய் பிக்ஸ்லாப் சாப்பிட்றான், பன்றி நெத்தை சாப்பிட்றான். அப்போ இந்த பன்றி நெத்தை சாப்பிட்றத கூட கிடைக்கல, அவ்வளோ மோசமான பஞ்சம். அப்போ நினைக்கிறான், பாருங்க, அந்த பன்றி கூட கடவுளுடையதுங்க. இந்த பன்றிக்கு போடுற உணவு இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் கடவுள் தான். நீ அதைத்தான் சாப்பிட நினைச்சு நீ பணம் தான் முக்கியம், சொத்து தான் முக்கியம், பெருமை தான் முக்கியம் போனால் அதுலேயும் விட்டுருவாரு. நல்லா தான் இருக்கும். கடைசியில் ஒன்றும் இல்லாமல் பேங்க்ரப்டடா ஓட்டாண்டியாக வருவாங்கல்ல, அப்போ தான் தெரியும் நல்ல வேலைப்பா நாம் அதை செய்யலைன்னு சொல்லி. அந்த பன்றி நெத்தை கொடுத்து அவனுக்கு போஷித்ததும் கடவுள் தான். அப்போ தான் அவன் யோசிக்கிறான், எங்கள் அப்பா வீட்டில் அத்தனை வேலையாட்கள் அப்படி சாப்பிட்றாங்கன்னு முடியாறான். சேர்றான். அந்த சேர்ந்தவுடன் அந்த குடும்பத்தில் அவ்வளவு சந்தோஷம். மோளை அடிக்கிறாங்க, பிபி ஊதுறாங்க, தப்பட்டை அடிக்கிறாங்க, காலில் மோதத்தை போடுறாரு, புதிய ஆடை கொடுக்குறாரு, குளிப்பாட்டுறாரு, கன்றுக்குட்டி அடித்து விருந்து நடத்துறாரு. அவ்வளோ பெரிய சந்தோஷம். மனமாற்றம் என்பது அவ்வளவு சந்தோஷம். திரும்பி எனக்கு இயற்கையா இருக்கக்கூடிய உணர்வு, என் சொத்தை கூட, என் கூட, எனக்கு கூட, நான் தான் சந்தோஷமா இருக்கணும், நான் தான் பொல்லாத படம் பார்க்கணும், நான் தான் திருடணும் அப்படிங்கிற எனக்கு இயற்கையா இருக்கக்கூடிய எண்ணத்தினால அப்பா விட்டு ஓடி போனேன். நான் திரும்பி அப்பாட்ட வந்தேன். எங்க அப்பா கட்டி பிடிச்சி என்னை உயர்த்தி நான் திட்டுவார் நினைச்சேன், போடா மொல்ல மாதிரி சொல்லுவார் நினைச்சேன். அவர் சொல்லல, அரவணைக்கிறாரு, கட்டி பிடிக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. முன்னாடி இருந்த நிலையை விட இப்ப உயர்த்தி வைக்கிறாரு. என் மகன் செத்து போயிருந்தான், திரும்பி வந்துட்டான் அப்படிங்கிறாரு.
நாம தான் அவன்கிட்ட கோடி பணம் இருக்கு, இவன்கிட்ட கோடி பணம் இருக்குன்னு சொல்லி பணத்தை பத்தி பேசுறோம். அப்பா என்னைக்காவது அப்பா 100 கோடி பணத்தை எடுத்துட்டு போனி எங்கடா வச்சேன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கல. இந்த கடவுள், உங்க கடவுள், உலகத்தை படைத்த கடவுள், அவர் பணத்தை ஒரு பொருட்டா மதிக்கிறது இல்ல, நாம தான் மதிக்கிறோம். வந்த உடனே அரவணைத்து எங்கடா அந்த பணம், சொத்தை எடுத்துட்டு போன என்னடா ஆச்சு, ஒரு வார்த்தை கேட்கல. அதுக்கெல்லாம் மதிப்பில்ல, உங்களை மதிக்கிறாரு. சொத்தை விட, பணத்தை விட, அந்த உலகத்தை விட உங்களையும் என்னையும் அந்த அப்பா மதிக்கிறாரு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நாம தான் பணத்தை அதிகமாக அன்பு செய்கிறோம், கடவுளை கம்மியாக அன்பு செய்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் உடல் நலம் கெட்டு போச்சுன்னா போச்சு, பவர் அப்படியே கீழே போயிடும். கொஞ்சம் ஒரு ஆர்டர் கிடைக்கலன்னா போச்சு, அப்படியே போயிடும் கீழே. மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்துட்டே இருக்கோம், கிடைக்கவே இல்லை, அவ்வளோதான் போச்சு. ஐயோ உலகத்தில் பொண்ணுங்களே இல்லை போல் இருக்கு அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். வதன்னு இருக்காங்க பெண்கள், வதன்னு இருக்காங்க ஆண்கள். ஓம் பிள்ளைக்கு தேவையான புருஷனை சேர்த்து பத்திரமா வச்சிருக்கிறாரு, கண்டுபிடிக்கிறதுக்கு சில நாட்கள் ஆகும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ பையன் வீட்டுக்கு வந்துட்டான், சந்தோஷமா இருக்கு. எல்லாம் வேலைக்காரன், கூட்டுறவன், எல்லாம் சமையல்காரன், பிரியாணி சமைக்கிற பாய், அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்காங்க அவங்க வீட்டில். ஆனால் வீட்டில் இருக்க மூத்த பையன் வரான். அங்கே என்ன நடக்குது? அப்பா அவங்க தம்பி வந்திருக்கான், மனமாரி வந்திருக்கிறான், அவனுக்கு அவங்க அப்பா விருந்து வைக்கிறாரு. அவன் இங்கேருந்து வரான், வந்து கோவப்படுறான். என்ன நினைச்சிட்டு இருக்க அப்பா, விபச்சாரம் பண்ணவனுக்கு போய் நீங்க விருந்து வைக்கிறீங்களா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் உள்ள வர மாட்டேன், சொத்தெல்லாம் பாடாக்கினான், நான் உள்ள வர மாட்டேன். முக்குறான், முனகுறான், வேதனைப்படுறான், உள்ளே வரலையே. மனமாற்றத்தின் சந்தோஷத்தை பெறாமலே அவன் வெளில நிற்கிறான். வெளியில நிற்க போறோமா, வீட்டுக்குள்ள வர போறோமா? நீங்க யோசிங்க. அப்பா வீட்டுக்குள்ள அப்பாவோட இருந்தாலும் மனம் மாற்றம். அதனால தான் சொல்ல வரேன், ஜெபிக்கிறேன், முக்காடு போடுறேன், கண்ணீர் விடுறேன், ப்ரேயர் மீட்டிங் வரேன், திருப்பலி நாள் தவறாம போறேன், நற்கருணை வாங்குறேன், ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். மனம் மாறலன்னா பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லை, மனமாற்றம் இல்லைன்னா. ஏன் கோயிலுக்கு போற நான் மனம் மாறாம டெய்லி சண்டே வந்து தண்ணி அடிச்சிருக்கேன்னா, நான் செத்த, நான் பரலோகம் போறேன்னா என்னால் ஒரு நாள் இருக்க முடியாது. அங்க குடிகாரம் இல்லை, நான் எப்படி தனிமையா கிடக்கணும்? அங்க பொய் சொல்றவங்க இல்லை, நான் தனிமையா கிடக்கணும். அங்க இருக்கிறவர், இந்த உலகத்திலே நான் பெரிய பாவி என்று சொன்ன பவுல் அங்க இருப்பாரு. பவுல்கிட்ட போய் நான் எப்படி பேச முடியும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அங்க சாவு இல்லை, அங்க பொய் இல்லை, அங்க ஆபாச படங்களை பார்க்க முடியாது, செல்லு கிடையாது, எதுவுமே இல்லையே, என்னால அங்க சந்தோஷமா வாழ முடியாத. அங்க எல்லாம் கேட்பாங்க, ஏய் நீ பைபிள் ரீட் பண்ணியா? எல்லா புனிதர்களும் கேட்பாங்க. கடவுளை ஆராய்ச்சியா கேட்பாங்களே, முட்டிப்பட்டியா கேட்பாங்க, அன்னை மரியாள் கேட்பாங்க, மாலைய போட்டிய, புடவை கட்டிய, மனமார்னியும் கேட்பாங்க அன்னை மரியாள். என்ன பதில் வச்சிருக்கிறோம்? மரியாயின் சேனைகளே. கண்டிப்பா கேட்பாங்க. சேர முடியாது, அந்த நெருப்புல போட்ட பஞ்சாயிருவோம், சேர முடியாது, ஒன்னா இருக்க முடியாது. உண்மையான மனமாற்றம் இல்லைன்னா இங்க இறைவார்த்தை வாசிக்க மாட்டீங்க, இங்க மனம் மாற மாட்டோம், பாவத்தை நிறுத்த மாட்டோம். இயற்கையா என் மனசுக்குள்ள இருக்கிற அந்த பாவங்களை யாரோ கொடுத்திருந்தா கஷ்டம், எனக்குள்ள இருக்கிறத நிறுத்த முடியாதா? அப்ப அங்க போய் நம்ம எப்படி அவங்களோட சந்தோஷமா இருக்க முடியும்? அங்க பார்த்தா பைபிள் வாசிப்பாங்க, ஆழமா தியானிப்பாங்க, உலகத்தா ஜெபிப்பாங்க. அங்க போய் நம்ம ஒரு நிமிஷம் 5 நிமிஷம் இருக்கும், தயவுசெய்து என்ன நரகத்துக்கு அனுப்புன்னு சொல்லி வந்துருவீங்க. யோசிக்கணும், மறுவாழ்வை குறித்து யோசிக்கணும். எப்படியாவது நான் மோட்சத்துக்கு கொண்டு போங்க, எப்படியாவது போனீங்கன்னா எப்படியாவது கீழே வந்துடுவீங்க. வாழ்க்கை இதுதான், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழணும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் நெறிமுறை, இதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லி பிரின்சிபிள்டு லைஃப் நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் பாவத்தை தவிர்க்க முடியும். அப்ப பாவத்தை குறித்த சிந்தனைகள் நமக்கு உண்டு. பாவம் நம்மை அழிக்கிறது, சந்தோஷத்தை கெடுக்கிறது. ஒரு பாவம் நினைப்போம். தாவீது ஒரு பெண்ணை தான் பொண்டாட்டி இல்லாமல் இன்னொருத்தனை கெடுத்தாரு, ஆனால் அந்த குழந்தைய கொன்னாரு, அந்த பொம்பளோட புருஷனை கொண்டாரு. ஒரு பெண்ணை ரேப் பண்ணணும் அவர் தான் அவருக்கு, ஆனால் புருஷனுக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லி புருஷனை கொன்னாரு. அந்த குழந்தை பிறந்தானே அதை கொன்னுச்சு. அவன் பிள்ளைங்க பூரா எல்லாம் அம்மாவை கெடுக்கக்கூடிய பிள்ளைங்களா மாறினாங்க. நாம் நினைக்கிறோம் ஒரு பாவம் தானே,
உங்கள் குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்க வாரிஸ் அத்தனையும் அழிந்து கொண்டிருக்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த தவக்காலம் பிசாசுக்கு ஆணிமணி அடிக்கணும், பிசாசுக்கு சாவுமணி அடிக்கணும், பாவத்துக்கு சாவுமணி அடிக்கணும். நோ, யானையே வந்தாலும் நான் சாப்பிடுவேன், எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த மன உறுதி எனக்கு இருக்கணும். இதை ஒன்றை மட்டும் செஞ்சிடறேன், இந்த ரெண்டை மட்டும் செஞ்சிடறேன், செய்யக்கூடாது. நோ மீன்ஸ் நோ ஃபார் எவர் அண்ட் எவர். இல்லைன்னா இல்லைதான், சாகிறவரை நம்ம பாவம் செய்யக்கூடாது. அந்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாவத்தை குறித்து தியானிங்க. உங்களுக்கு தெரியாது இல்லை, பாவத்தை குறித்து வருத்தப்படுங்க, உண்மையான வருத்தப்படுங்க. நான் செஞ்சேன், நான் ஆண்டவரே நான் உங்களுக்கு எதிராக செஞ்சப்பா, வருத்தப்படுங்க. பாவத்தை குறித்து வருத்தப்படுங்க. கண்டிப்பாக பாவலன்னு சொல்லாதீங்க, நடிக்காதீங்க. நானும் நடிக்கிறேன், நடிக்காதீங்க. நீங்கள் நடிக்காத, நான் நடிக்கல. பாவம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். சொல்லிடுங்க, கடவுள்கிட்ட போய் வருத்தப்படுங்க. ஆண்டவரே உங்களுக்கு எதிராக நான் குற்றம் செஞ்சேன், நான் மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க. கடவுளுக்கு ஏற்ற அந்த வருத்தப்படுங்க. உங்க பாவம் உங்களை கழுவர். ஆண்டவர் பரிசுத்த ரத்தத்தால் கழுவர் உங்களை. இயற்கையாவே இருக்கு பாருங்களேன், பாவம் செய்யக்கூடாதுங்க. Praise the Lord. Hallelujah. 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 பாவ அறிக்கை செய்யுங்க. நம்ம செய்யற பாவம் எல்லாம் உங்க பொண்டாட்டிக்கு எதிராக, புருஷனுக்கு எதிராக செய்யலங்க, கடவுளுக்கு எதிராக, உங்களை படைச்ச கடவுளுக்கு எதிராக செய்றீங்க, கடவுளுக்கு எதிராக செய்றீங்க. அன்பானவர்களே, நாம நினைக்கிறோம் மனமாற்றம் என்பது நாம முதல் ஸ்டெப் எடுக்கிறோம் நினைக்கிறோம். இல்ல, கடவுள் தான் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். ராயப்பர் அப்படிங்கிறவங்களுக்கு தெரியும், பீட்டர், சைமன் பீட்டர் என்று சொல்லுகிறோம். ராயப்பர் கத்தோலிக்க திருச்சபையின் முதல் பாப்பரசர் ராயப்பர். அவர் பேர் சைமன் பீட்டர், சன் ஆஃப் பார்ஜோனா. பார்ஜோனா அப்படிங்கிறவருடைய மகன் அவர் சைமன் பீட்டர். பீட்டர் பேதுரு அல்லது ராயப்பர் என்று சொல்லுகிறோம். ராயப்பர் எல்லாம் அந்த அப்போஸ்தலர்களை 12 திருத்தூதர்கள் இருந்தாங்க ஏசப் சுத்தி. அந்த 12ல் மிகவும் மேன்மையான ராயப்பர் தான். அடிக்கடி ஆண்டவர்கிட்ட பேசுவார், எல்லாம் பேசுவார், நடக்கும், திட்டு வாங்குவார், அப்ரிசியேஷன் வாங்குவார், எல்லாம் செய்வார். அப்போ நான் சாக போறேன் அப்படின்னு இயேசு சொன்ன உடனே அவர் சொல்லுவார், ஆண்டவரே நான் உங்களை விட்டு ஓட மாட்டேன், சாகவே நேர்ந்தாலும் நான் உங்களை விட்டு ஓட மாட்டேன் அப்படின்பாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ராயப்பா நீ என்ன மறுதலிப்ப, யூ வில் டினை மீ அப்படின்பாரு. நீ என்ன மறுதலிப்ப, நீ மறுதலித்து 3 முறை மறுதலிச்ச பிற்பாடு கோழி கூவும் அப்படிங்கிறாரு. விடிய காலம் கோழி கூனா, விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் அழகா வருது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணி, கடவுள்னு தெரியல யூதர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவின் அப்பாவுக்காக உயிர் விட்டானுங்க. அந்த அப்பா அனுப்பின இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண அன்புள்ளவராக வந்ததுனால யூதர்கள் ஏற்றுக்கொள்ள இயேசுவை சிலுவையில் அடித்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவ இரவில் அரெஸ்ட் பண்ணி அடித்து கொண்டுட்டு போகிறாங்க. கொண்டு போகும்போது எல்லா யூதர்களும் ஓடிட்டாங்க. 12 அப்போஸ்தலர்கள் ஐயோ நம்ம அவரோட இருந்தால் நம்மளை கொண்டு வருவாங்கன்னு ஓடிட்டாங்க தெரிச்சுட்டு. அப்போ தெருவா சுற்றி அடித்து துணிமணி இல்லாமல் கொண்டுட்டு வராங்க. அப்போ ராயப்பர் அங்கே இருக்கிறார், இயேசுவின் முதன்மையான சீடர். அப்போ கேட்குறாங்க, அங்கே இருக்கிற வேலைக்காரங்க கேட்குறாங்க, தாடி வச்சுட்டு இருக்கான் பார்த்தியா ராயப்பர், இவன் அவனோட தானே இருந்தவன், இயேசுவோட தானே இருந்தார், இயேசுவோட தான் நீங்கள் இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. ஐயோ இல்லை நான் எனக்கு அவரவே தெரியாதுன்னு மறுதளிக்கிறாரு. கொக்கோ கோழி கூவுது. 2வது முறை கேட்குறேன், இன்னொருத்த வரான், நான் உன்னை பார்த்துருக்கேன் இயேசுவோட, நீ அவனோட தான் இருந்த, அவரோட தான் இருந்த அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. 3வது ஒரு ஆள் வந்து கேட்குறாரு, இவன் அவனோட தான் இருந்தான், பிடிச்சி அடிக்கடா. இல்லையா இயேசுவாக்கு இயேசுவா, அவன் லூசு பையா அப்படின்னு இயேசுவை சபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவருக்கு தெரியும் அங்கே நடக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து அப்படியே தொங்கிட்டு போகிறாரு. அப்போ 3 முறை மறுதளிச்சிட்டு இருக்காரு. கோழி கூவுது, கோன்னு கோழி கூவுது. இயேசு கிறிஸ்து இப்படி பார்க்குறாரு, கண்ணு ரத்தம் ஒழுவுது. நான் சொன்னல நீ செய்வனு அப்படின்னு கேட்கல, நீ பாவிடான்னு சொல்லவே இல்லை. பாசமாக பார்க்குறார், அன்பாய் ஒழுகிறார். பாருங்க, லூக்கா எழுதின நற்செய்தி 22வது அதிகாரம் 61வது இறைவசனம் என் உள்ளத்தை தைத்த வசனம். லூக்கா 22:61. அப்போ ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார். கூர்ந்து பார்க்கிறார், பாசமாக பார்க்கிறார். 3 வருஷம் நான் செய்த அற்புதங்களை பார்த்த
தெரியவே தெரியாதுன்ட்டு அதெல்லாம் சொல்லவே இல்லை. கூர்ந்து பார்க்குற, அவ்வளோதான். அந்த பார்வை, அதான் முதல் ஸ்டெப் பாருங்க, பார்வை. இன்று சேவல் கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் தமக்கு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து, உடனே அவர் நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். மனம் நொந்து அழுதார். contrite spirit, he cried. பாவத்துக்காக அழுதாரு. அழணும், பாவம் செய்த அழுதாரு. கடவுள் சொல்லவே இல்லை, மனம் மாறா சொல்லல. செயல், அவருடைய அன்பு. கடவுள் தான் முதல் ஸ்டெப் வைக்கிறாரு, நமக்காக உயிர் விட்டிருக்கிறாரு, பார்க்கிறார். பார்வைதான். ஜஸ்ட் he looked at Peter, ஜஸ்ட் பார்த்தார், அவ்வளவுதான். அந்த பார்வை, ஐயோ ஆண்டவர் சொன்னாரேன்னு சொல்லி அதை நினைவு கூர்ந்து நொந்து 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 அழுதாரு ராயப்பர். இயேசு அப்புறம் சிலுவையில் அடித்து கொன்னாங்க. 3 நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து 40 நாள் கழிச்சு பரிசுத்தாவி அனுப்புறாரு. பரிசுத்தாவி பெற்ற இதே பயந்தாங்குழி பேதுரு பிரசங்கம் பண்றாரு. முதல் பிரசங்கம் 4000 பேர் மனம் மாறுறாங்க. முதல் பிரசங்கம். அவங்க எல்லாம் கேட்குறாங்க, இயேசு கிறிஸ்து அடிச்சு கொன்னுட்டீங்களா பாவி, உங்களுக்கு எப்படா மீட்புன்னு பிரசங்கம் வைக்கிறாரு. அப்போ அவங்க எல்லாம் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும் சகோதரரே, உங்களை போல இந்த ரட்சகர் அன்பு செய்யணும்னா நாங்கள் என்ன செய்யணும் கேட்குறாங்க. பேதுருவின் முதல் ஆலோசனை மனம் மாறு. அந்த மனம் மாற்றத்தின் அந்த ஆழத்தை எந்த அளவுக்கு அவர் புரிந்திருந்தால், முதல்ல அவர் சொன்ன பிரசங்கம் மனம் மாறுங்கயா, பாவத்தை ஏற்றுக்கொண்டு மனம் நொந்து அழுவுங்க, மனம் மாறுங்க, பாவத்தை விட்டுருங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த ராயப்பர் திருச்சபையின் முதல் பாப்பரசு சொன்ன முதல் பிரசங்கம் ரிப்பெண்ட், மனம் மாறு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் எப்படி மனம் மாறினார் என்றால் அவருடைய பார்வை, அவர் பார்வையில் இருந்த அன்பு. உடம்பெல்லாம் ரத்தத்தை வச்சு ஓங்கி ஒரு உத விட்டுருக்கலாம் ராயப்பரை. அன்பு, அந்த இரக்கம், அந்த நேசம், பாவம் செய்ய விடல ராயப்பரை. அப்படி ஒரு மனம் மாறி தலைகிலா இயேசுவை நேராக வச்சு கொன்னீங்க, என்ன நான் நேராக வச்சு கொன்ன அவருக்கு அவமானம், என்ன தலைகளா வச்சு கொள்ளுங்கயா என்று சொல்லி மரித்தார். அப்படி மனம் மாறினார் ராயப்பர். என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க, சாவடுதல சந்தோஷம் அவருக்காக. அப்ப என்னங்க பாவம் என்னங்க செய்ய முடியும்? சாவடுதல சந்தோஷம். மனமாற்றத்தில் அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. மனமாற்றம் என்பது இந்த உலகத்திலே அதிகமான சந்தோஷம். நீங்க அதன் பாவத்தை நிறுத்தி பார்த்து கடவுள்கிட்ட போய் அந்த பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டு வெளியில வந்து பாருங்களேன், அப்படி இருக்கும் சந்தோஷம். அன்பானவர்களே, பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். கிறிஸ்தவர்கள் போய் குருவனற்ற நல்லா கடவுள்கிட்ட முதலாவது செய்யுங்க. போங்க, முதல்ல உங்க பாவம் என்ன செஞ்சிருக்குன்னு பாருங்க. நேர்மையா இருக்க விட மாட்டேங்குது, உண்மையா இருக்க விட மாட்டேங்குது, ஜாலியா ஜெபிக்க விட மாட்டேங்குது, உங்களுக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய கடவுளோட உறவு வைக்க விட மாட்டேங்குது. அவ்வளவு மோசமானது அந்த பாவம். அதை நினைச்சு அறிக்கை செய்யுங்க, வருத்தப்படுங்க, ஆண்டவற்றை அறிக்கை செய்யுங்க. குருவனர் வழியா பாவத்தை அறிக்கை செய்யுங்க. கத்தோலிக்க திருச்சபை அல்லாத மக்கள் நீங்க டைரக்டா கடவுள்கிட்ட அறிக்கை செய்யுங்க. கடவுள் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி தூயாவியினால் நிரப்பி உங்களை கெட்டவன் பொல்லாதவனை காட்டிலும் மிக உயர்ந்த இடத்தில் உங்களை வைக்கப் போகிறார். அவ்வளவு சந்தோஷம் உள்ளது மனமாற்றம். பாவத்தை நிறுத்துறதுக்கு சிங்கத்தை முன்னாடி நிறுத்துங்க. சிங்கம் யானையை கூட காட்டு எருமையை கூட எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல வச்சு சாப்பிட்ற அளவுக்கு மன உறுதி இருக்கு. தனக்கு ஆற்றல் இல்லை, பெரிய மிருகம் இல்லை, செய்ய முடிகிறது சிங்கத்தால் அந்த மன உறுதி. அந்த மன உறுதியோட இன்னைக்கு புறப்பட்டு செல்லுங்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு ஆசீர்வாதம், சாபம் இல்லை, உயர்வு தாழ்வு அல்ல, மலைதான் பள்ளம் அல்ல. உங்கள் நோய் இன்றைக்கு சுகமாக போகிறது. ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, வருத்தப்படுங்க, ஆண்டவரே நான் பாவி, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார், தீர்க்க ஆயுசை கொடுப்பார். பொல்லாதவனுக்கு 100 ஏக்கர்னா உங்களுக்கு 1000 ஏக்கர் உலகம் உங்களுடைய கரங்கள் இருக்கு. நீங்க தான் ராஜா. ராஜாவுக்கு எத்தனை ஏக்கருங்க? உங்களுக்கு ராஜாவுக்கு இத்தனை ஏக்கர், 50 ஏக்கர், 50 பிள்ளையா இருக்கு, தேவையில்லைங்க. இந்த உலகமே உங்களது. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு எல்லை கிடையாது. மனம் மாறினால் அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை செய்யாம தான் நம்ம சோகமா இருக்கிறோம். இன்றைக்கு முடிவெடுப்போம். எங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பம், என் வாழ்க்கை மனமாறின வாழ்க்கை, என் வாழ்க்கையில தீமை இருக்காது. யாரும் ஏமாற்றக்கூடாது. வாங்குற காசுக்கு ஒழுங்கா வேலை செய்யணும், நீதியோட வாழணும், நேர்மையோட தொழில் செய்யணும்.
நேர்மையோட ஒரு டீச்சராக இருக்கணும். அது கோழி கடை வச்சிருந்தாலும், இல்லை ஃபேப்ரிகேஷன் கடை வச்சிருந்தாலும், அல்லது பெரிய சைக்காலஜிஸ்டாக இருந்தாலும், அல்லது ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மேக்னட்டாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நேர்மையோட செய்யணும். ஒரு ஹியூமனிட்டி இருக்கணும். ஒரு டாக்டர் இருக்கான்னா ஆப்ரேஷன் பண்ணணும், அதை குடலை எடுக்கணும், திரும்பி வைக்கணும்னு சொல்லி ஒரு மாட்டை பண்ணுற மாதிரி பண்ணானா அவன் டாக்டரே இல்லை. மனித தன்மை இருக்கணும். அந்த மனித தன்மை மனுஷன், அவன் ஒரு மனுஷன், கடவுள் அவனுக்குள்ள இருக்கிறாங்கிற எண்ணம் இருக்கணும். எந்த தொழில் செஞ்சாலும் அந்த எண்ணம் இருந்தால் நேர்மையோட வாழ முடியும். சிங்க குட்டிகளாக எழுந்து நிற்போம், பாடுவோம், கடவுளை ஆராதிப்போம். நம்மை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் இந்த உலகத்தில் இல்லை. காட் பிளஸ். அன்பானவர்களே, அப்படியே கண்களை மூடுவோமா? தயவுசெய்து எந்த டிஸ்ட்ராக்ஷன் வேண்டாம். எது எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கட்டும். நம் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துக்குள் கடந்து போகின்ற ஒரு நேரம். நான் எப்படி இருக்கேன்? எனக்குள் என்ன இருக்கின்றது? நான் என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? நான் எதற்கெல்லாம் அடிமையா இருக்கிறேன்? கடவுள் என்ன ஒரு உன்னதமான நிலையில் என்னை வைத்திருக்கிறார். ஆனால் நான் எவ்வளவு ஒரு தாழ்ந்த சகதியில உழன்று கொண்டிருக்கின்றேன். பொறாமை, எரிச்சல், கோபம், பகைமை, சண்டை, சச்சரவு, இதோ களியாட்டம், குடிவெறி, போர்னோகிராஃபி, ஃப்ரெண்ட்ஸோட டைமை வேஸ்ட் பண்ணி, கடமையை தவறி, படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காம, காதல் லீலைகள், ஃப்ரெண்ட்ஷிப், தவறான ரிலேஷன்ஷிப், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், ப்ரீ மேரிட்டல் அஃபேர் என்று சொல்லி வாழ்க்கையில் எவ்வளவு மோசமான சகதிக்குள் வாழ்ந்து கொண்டு அதுதான் சந்தோஷம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். செய்த பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். அவங்கள மாதிரி நான் இல்லை, இவங்கள மாதிரி நில காரணம் சொல்ல வேண்டாம். நமக்கும் கடவுளுக்கும் இடையேயான நேரம் இது. நீங்க யாரு, நான் யாரு என்பதை தெளிவாய் அறிந்த கடவுள் நம்முன் நிற்கின்றார். நான் யாரு, என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அதை மறைக்க வேண்டாம், நடிக்க வேண்டாம். இந்த வேளையில ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கரங்களை விரித்து கொள்ளுங்க. கரங்களை விரித்து உங்களுடைய திறந்த இருதயத்தின் அடையாளமாக இதோ ஒரு இருக்கட்டும். இதோ நான் என்ன பாவம் செஞ்சிட்டேன்? கடமையில் தவறினோமே, நன்மை செய்யலையே, மன்னிக்கலையே, ஏழைக்கு கொடுக்கலையே, பட்டினியில் இருக்கவனை தூக்கி எடுக்கலையே, தாகத்தில் இருப்பவனுக்கு தண்ணி கொடுக்கலையே, தேவையில் இருக்கவனுக்கு உதவிலையே, எனக்கு 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 என் பிள்ளைக்கு என் வாழ்க்கைக்கு என்று சொல்லி சுயநலத்தில் மூழ்கி போனோமே, கடமையில் தவறினோமே, நன்மை செய்ய மறந்தோமே. ஆண்டவரே என்னை மன்னியும்னு ஒப்பு கொடுப்போமா? நன்மை செய்ய எத்தனை வாய்ப்புகள் ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவு வரை ஆண்டவர் 24 மணி நேரத்தை கொடுத்தும் நன்மை செய்ய மறந்து புலம்பி முணுமுணுத்து அழுது தூங்கி தூங்கி பொழுதை கழித்து சோம்பேறித்தனத்தில் வாழ்க்கை இழந்து நிற்கிறோம். இந்த நாளில் நாம் மனம் மாறுவோம். எல்லாருக்கும் 24 hours தான். ஆனால் அந்த 24 மணி நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? கடமையில் தவறிக்கொண்டிருக்கின்றோம். கோபம், பகைமை, ஏதோ ஒரு நாள் எப்பவோ நடந்த சண்டை, சொன்ன வார்த்தை, நிகழ்ந்த நிகழ்வுகளை உள்ளத்தில் வைத்து கொண்டு கசப்பு, வெறுப்பு, அவன் வீட்டுக்கு நான் போக மாட்டேன், அவனோட பேச மாட்டேன், இவன் கல்யாணத்துக்கு போக மாட்டேன், இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி கசப்புணர்வில் எத்தனை நாள் வாழ்ந்து கடவுள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். மனம் மாறுவோம். பகைமை, சண்டை, சச்சரவு எல்லாவற்றுக்கும் மனம் மாறுவோம். காரணம் சொல்ல வேண்டாம். மன்னியாமைக்கு நம்ம யாரும் காரணம் சொல்ல வேண்டாம். இவ்வளவு பாவியும் துரோகியுமான உன்னையும் என்னையும் ஆண்டவர் மன்னித்து உன்மேலும் என்மேலும் நிலவை உதிக்க செய்கிறார், சூரியனை உதிக்க செய்கிறார், மழையை பெய்ய செய்கிறார். நாம நீதிமான் என்பதற்காக அல்ல, அவர் நல்லவர் என்பதற்காக. அப்படிப்பட்ட பரிசுத்தர் நல்லவர் நம்மை மன்னிக்கும் பொழுது நாம யாரு பிறரை மன்னிக்காம இருக்கிறதுக்கு? இந்த வேளையிலே கடின உள்ளத்தை மறந்து இதோ நாம் இந்த வேளையில ஒப்புரவாக ஆண்டவரிடத்தில் சரணடைவோம். கசப்புணர்வுகள் வேண்டாம், பகைமை, கோபம், எரிச்சல் வேண்டாம். நமக்கு எதிராக யார் என்ன செய்திருந்தாலும் இந்த வேளையில் ஆண்டவரே
உம்முடைய அன்பின் நிமித்தம் நான் மன்னிக்கிறப்பா என்று சொல்லி ஒப்புக்கொடுங்க. நீதிமான் பனையை போல செழிப்பான். ஆண்டவருடைய அரசையும் அவருக்கு ஏற்புடையதையும் தேடுகிற பொழுது மற்ற அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும். முதலாவதாக ஆண்டவர் சொல்வது மனம் மாறு என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் விரும்புகிறப்பா, நான் உண்மை போல மாறணும்னு, பரிசுத்தமாய் மாறணும்னு விரும்புகிறப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்மை கூர்ந்து நோக்கி நமக்குள் உத்தம மனஸ்தாபத்தை ஊற்றி நம்மை புதிய படைப்பாய் மாற்றுவார். கரங்களை விரித்து நிறைவான ஆவியானவருக்காக நம்ம ஜெபிக்க போகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு. வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க, உங்கள் நடத்தையை ஒப்புக்கொடுங்க. உங்கள் பேச்சு, உங்கள் பார்வை, உங்கள் சிந்தனையில் நீங்கள் செய்கிற பாவங்கள் செயலில் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் சிந்தனையில் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற கொலை, நாம் செய்கிற கற்பழிப்பு, நாம் செய்கிற களியாட்டம், நாம் செய்கிற பாவம், கோபம், வெறி, வார்த்தைகள், எத்தனை பொறாமை, அத்தனையும் சிந்தனையில் செய்து கொண்டிருக்கிறோம். சிந்தனையால், சொல்லால், செயலால் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். கடமையில் தவறியதற்காக மனம் வருந்துவோம். இந்த வேளையில் மன வருத்தத்தோடு பரிசுத்த ஆவியானவரை என்னை நிரப்புங்க என்று சொல்லி ஜெபிப்போம். இந்த பாடல் வழியாய் எல்லா கண்களை மூடி கரங்களை விரித்து முழந்தாள் படியிட விரும்புனீங்கன்னா முழந்தாள் படியிடுங்க. பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்க்க வேண்டாம். இந்த நாள் ஒரு புதிய மாற்றம் நமக்குள் வந்தே ஆகணும். நிச்சயமாய் ஆசீர்வாதமான வாழ்வு காத்திருக்கிறது. ஜெபத்தோடு இந்த பாடலை பாடுவோம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, தெய்வமே, ஒவ்வொருவர் மேலும் இறங்கும் சுவாமி. அப்பா, உம்முடைய சாயலை சிதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தீமையின் ஆதிக்கம் இந்த நாளிலே வேறறுக்கப்படும்படியாய் ஆண்டவரே அக்கினியாய் இறங்கி வருவீராக. அப்பா, தொழுவத்திலிருந்து வெளிவருகிற கன்று குட்டிகளை போல அப்பா ஒவ்வொருவரும் உம்முடைய சாயலை தரித்தவர்கள் இந்த உலகத்தில் வலம் வரும்படியாக இந்த நாளிலே பலமாய் இறங்கி வருவீராக சுவாமி. பலவீனம் பலமாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம்
பலமாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சொல்லுங்க, ஆண்டவர் வந்தால் சூழ்நிலை மாறும். முடியாததும் சாத்தியமாகும். முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாழுமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையை கேளுங்க. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, அப்பா, வனாந்தரமாய் இருக்கிற வாழ்க்கை உம்மை பிரிந்து அப்பா உள்ளத்தில் சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, உண்மையான மகிழ்ச்சி இல்ல அப்பா, ஆசீர்வாதம் இல்ல அப்பா. அப்பா, அந்த வனாந்தரங்கள் செழிப்பான தோட்டமாய் மாறும்படி அப்பா, ஆசீர்வாத மழையாய், ஆனந்த மழையாய், ஆனந்த தைலமாய் இறங்கி வாரும் சுவாமி. உள்ளங்களுக்குள் இறங்கி வருவீராக. ஆவியானவரே, அப்பா அப்பா அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, தம திருத்தத்தின் மூன்றாம் நபரே ஆவியானவரே, பிதாவாகிய தேவனே, மூவரு தெய்வமே, இறங்கி வாங்கப்பா. தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவிக்கும் ஆட்சி. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. ஆமென். வாழானதும் பயிர் நிலமாகுமே. வாழப்போனதெல்லாம் நல்லதா மாறட்டப்பா. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. ஆமென். வறண்ட வாழ்க்கை மாறட்டும். வாழானதும் பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே வாய் திறந்து கேளுங்க. ஆவியானவரால் எல்லாம் ஆகும். ஆற்றலால் அல்ல, சக்தியால் அல்ல. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஹalleluya hallelujah 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 pa 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 ஆவியானவரே, 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 ஹalleluya hallelujah 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 ஜெபிக்கிறோம் சுவாமி, இரக்கமாயிரும் சுவாமி, இரக்கமாயிரும். ஆமென். நிரப்புங்கப்பா. நிரப்பும் ஆண்டவரே. ஃபயர் ஜீசஸ். இறங்கட்டும். தேவ ஆவி வல்லமையால் இறங்கட்டும். ஃபயர் ஜீசஸ். பொல்லாத பாவ உணர்வுகள் வேறறுக்கப்படுவதாக. ஆமென். வேறறுக்கப்படட்டும். எல்லா பிசாசு கொண்டு வந்திருக்கிற சங்கிலிகள் இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்த்தப்படுவதாக. ஆமென். ஃபயர் ஜீசஸ் நேம். இறங்கட்டும் சுவாமி. சாபக்கட்டுகள் முறிக்கப்படட்டும் சுவாமி. ஆமென். பொல்லாத நோயின் கட்டுகள் வேறறுக்கப்படுவதாக சுவாமி. ஆமென். ஆமென். ஹalleluya. ஃபயர் ஜீசஸ். இறங்கட்டும் சுவாமி. ஹalleluya
ஹalleluya ஹalleluya ஹalleluya Hallelujah, 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 hallelujah. மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவ மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவே ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே ஒப்பு கொடுப்போமா? நாளிலே அவருடைய ரத்தம் இயேசுவே ஒப்பு கொடுப்போமா? ஹalleluya 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 Jesus. ஆண்டவரே, தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளிலும் தேவ சுகம் இறங்குவதாக சுவாமி. ஆமென். இறங்கட்டும் சுவாமி. இறங்கட்டும் ஆண்டவரே. பொல்லாத இருளின் அந்தார சக்திகள் இயேசுவின் நாமத்திலே போ. ஜீசஸ் நேம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே கட்டளை கொடுக்கிறார். ஆமென். போ. பொல்லாத பிசாசே போ. பாவம் செய்கிற உணர்வே போ. வெளியேறு இயேசுவின் நாமத்திலே. ஆவியானவருடைய நெருப்பு இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா நோய்கள் நீங்கிக் கொண்டிருக்கிறது. ஆமென். ஜீசஸ் நேம். இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். இறங்கட்டும் ஆண்டவரே. தீமைகள் விலகட்டும் சுவாமி. உம்முடைய சித்தம் ஆண்டவரே. ஹalleluya விலகட்டும் சுவாமி. ஹalleluya 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 ஹalleluya. சகோதரி ஜெபிப்பாங்க, கேளுங்க. ஹalleluya ஹalleluya பட இருக்கிறார். ஹalleluya தலைமையில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அப்பா 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 அப்பா. அவிசுவாச கட்டுகள் அறுக்கப்படுவதாக ஜெபிக்க முடியாமல் இருக்க தடைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். இயேசுவேன்னு கூப்பிட முடியாமல் இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்திலே இந்த நாளிலே வெளியேறு இயேசுவின் நாமத்திலே. இந்த குடும்பங்களின் ஆசீர்வாதங்களை தடை பண்ணக்கூடிய காரியங்கள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறுவதாக சுவாமி. அப்பா, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விடுதலையோடு ஸ்துதிக்கும்படியாக நாவின் கட்டுகளை அவிழ்த்து விடுவீராக சுவாமி. அப்பா, தவறான உறவுகள், தவறான குடும்ப உறவுகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்திலே. துணிகர பாவங்கள் எனக்கு என்ன நேர்ந்துரும் என்று சொல்லி துணிகரமாய் செய்கிற துணிகர பாவங்கள் இயேசுவின் நாமத்திலே இந்த குடும்பங்களை விட்டு கட்டவிழ்க்கப்படுவதாக ஆண்டவரே. பிள்ளைகள் விடுதலை ஆவார்களாக. அப்பா, விடுதலை ஆவார்களாக. ஆமென் ஆமென். பரிசுத்தத்தை ருசிக்கட்டப்பா. அந்த பரிசுத்தத்தின் அழகை ருசிக்கட்டப்பா. அந்த பரிசுத்தத்தின் சந்தோஷத்தை ருசிக்கட்டப்பா. அப்பா, அந்த மண் ருசியை கண்டு அந்த சந்தோஷத்துக்குள் நுழையட்டுப்பா. உம்முடைய சாயலாய் மாற வாஞ்சிப்பார்களாக. அப்பா அப்பா, அந்த அனுபவத்தை ஒவ்வொருக்குள்ளும் கடந்து செல்லுங்கப்பா. அப்பா, ஒவ்வொருக்குள்ளும் கடந்து செல்லுங்கப்பா. உமக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம், உமக்குள்ள இருக்கிற அந்த மகிழ்ச்சி, உமக்குள்ள இருக்கிற நிறைவு பிள்ளைகளது நாளில் அனுபவிப்பார்களாக. மன மாற்றத்தின் பலன்களை அனுபவிப்பார்களாக சுவாமி. அந்த குடும்பங்கள் அனுபவிக்கணும் சுவாமி. துக்கம் போதும், தனிமை போதும், பிரிவு போதும், சோகம் போதும், பாவம் போதும் சுவாமி. அப்பா, பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ்வார்களாக. கிருபையாயிரும் சுவாமி. ஒவ்வொரு வேளை இரக்கமாயிரும் சுவாமி. அப்பா, இதனாலே உண்டான தரித்திரிய கட்டுகள் உம்மை பிரிந்து தொலைவில் போய் அப்பா பாவத்துல கிடந்து நோயை வரவழைச்சு கொண்டப்பா, தரித்திரத்தை வரவழைச்சு கொண்டப்பா. இதனாலே அந்த கட்டுகள் உடைக்கப்படுவதாக. அப்பா, பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொன்றிலும் வளர்வார்களாக, கொடுப்பார்களாக, ஆசியாக மாறுவார்களாக. இவர்களே ஆசியாக மாறுவார்கள். அப்பா, எல்லா பழுதான உடல் உறுப்புகள் நேராகட்டும் இயேசுவின் நாமத்தில். செயல்படாத உறுப்புகள் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. அப்பா, பச்சை குழந்தை முதல் கருவில் இருக்கிற குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இந்த நாளில் புதிதாய் படைக்கப்படுவார்களாக சுவாமி. புதிதாய் உறுப்புகள் உண்டாகட்டும். ஜெபிங்க ஜெபிங்க. குறைவுள்ள உறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள், குறைவான செயல்பாடுகள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்கள் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. வாய் பகுதிகள் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. குடல் உறுப்புகள் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. குடலிலே மோட்டிலிட்டி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே. உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. இருதயம் சரியாய் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. அப்பா, உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. அப்பா, உம்மை தேடி வந்த அத்தனை பேர் சுகமடைந்தார்களே, பேய்கள் ஓடட்டும், நோய்கள் சுகமாகட்டும். அனைத்தையும் உம்முடைய அதிமிக மகிமைக்காய் செய்து முடிப்பதற்காக நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவர். அப்பா, உள்ளத்துக்குள் ஒரு சமாதானம் கடந்து வரட்டும்.
உலகம் தர முடியாத சமாதானம் கடந்து வரட்டும் ஆண்டவர். தூங்க முடியல, சாப்பிட முடியல, சந்தோஷமா பேச முடியல, தனிமையா போய் கோபத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உள்ளத்தில் சமாதானம் கடந்து வரட்டும் சுவாமி. அப்பா, கடந்து வரட்டும் ஆண்டவரே. நான் உங்களுக்கு தருகிற சமாதானம் இந்த உலகம் தருகிற சமாதானத்தை போன்றது அல்ல, என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னீங்களே, அந்த சமாதானம் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து செல்லட்டும் ஆண்டவர். சமாதானம் கடந்து செல்லட்டும், மகிழ்ச்சி கடந்து செல்லட்டும். பொருட்களால் அல்ல, மனிதர்களால் அல்ல, சூழ்நிலைகளால் அல்ல, மாறாக உம்முடைய சாயலாய் இருப்பதனாலே மகிழ்ச்சி கடந்து செல்லட்டும் ஆண்டவர். பிள்ளைகள் அதை அனுபவிப்பார்களாக. அப்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் செய்து முடித்த அத்தனை காரியங்களுக்காக, இந்த நாளிலே நீர் செய்ய துவங்கி இருக்கிற ஒவ்வொரு நற்கிரியைகளுக்காக, அப்பா, இந்த ஒவ்வொரு ஒரு பரிசுத்த சேனையாய் உம்மை ஏந்தி கொண்டு செல்ல போகிற அந்த கிருபைக்காகவும் அப்பா உமக்கு நன்றி கூறி பெற்றுக்கொண்டோம் என்று நன்றி செலுத்தி, சர்வ வல்லவராக எங்கள் அப்பா, எங்கள் தகப்பன், எங்களுக்காக அத்தனையும் செய்து முடிக்கிறேன் தகப்பன் எங்களுக்கு இதை செய்து முடித்தார் என்று அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கரம் உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர்.